Our guest today is one of the biggest creative forces behind Indian cinema's famous songs. She's choreographed the biggest stars, given us amazing dance moves, and also reinvented herself as a director. Today, we're not talking about songs, but the woman behind it. So let's welcome Brinda Gopal and let's get the show started. நீங்க யங்கஸ்ட்ல? நான் தான் எங்க உப்பையும் அதுதான் சமையல்லாம் தெரியாது. எனக்கு பசிக்குது சொன்னா எல்லா வீட்ல இருந்து சாப்பாடு வந்துரும். கொரோனா டைம்ல அட்லீஸ்ட் மை ஹஸ்பண்ட் செட் ஐ ஸ்டார்ட் குக்கிங் ஐ கேன் லேர்ன் பட் நோபடி அலோட் மீ டு குக். எனக்கு ஒர்க்கை தவிர ஒன்றும் தெரியாது. சிஸ்டர்ஸ் இல்லைன்னா பிருந்தா இல்லை. ஆனா ஏதாவது ஒரு அவார்டு கிடைச்சா ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ஏன்? அது ரியாக்ஷனே இருக்காது. when I got national award also நேஷனல் அவார்ட் கிடைச்சதா அப்படின்னு அடப்பாவீங்களா ஒரு ஹாப்பியா மோல் குட் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. Being a mom of two boys, what kind of men do you hope they'll become? ஒரு உமனை ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐம் ஸோ ஹாப்பி விஜய் சார் இஸ் டூயிங் ஸோ மச். ட்ரக்ஸ் அதெல்லாம் இது பண்ணும்போது ஐம் ஸோ ஹாப்பி. பிகாஸ் இப்போ இருக்கிற கிட்ஸ்லாம் பயமாக இருக்குது. இப்போ விஜய் சார் மாதிரி வந்துட்டு இந்த ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரும்போது ஐம் ஸோ ஹாப்பி ஆஸ் அ மதர். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கு. எப்படி நீங்க அசிஸ்டன்ட் ஆனீங்க ஆக்சுவலி? கலா கால் புன்னகை மன்னனப்போ சின்ன ட்விஸ்ட் ஆச்சு. ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்தேன். அப்புறம் உடனே அசிஸ்டண்ட்டாக கூட்டு போனேன். சினிமாவுக்கு வரும்போது ஐ வாஸ் வெரி ஷை. தென் ஐ வாஸ் வெரி தின். நிறைய ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. உங்களை கொரியோகிராஃபர் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ட்ரெயின்லேருந்து இறங்கும் போது என் அசிஸ்டண்ட் கொரியோகிராஃபர்னு கூட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணனால தான் இப்படி இருக்கும். Alige Laila became till today such a big hit. How did you come up with that concept of that song? Idea was Sundar sees that fan இதெல்லாம். But I want to keep the hand. Fan போட்டோன்னே hand. தென் ரம்பா மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மர் கார்த்திக் சார் மை ஃபேவரட். அவர் மாதிரி அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்டர்ஸ் நல்லா இருந்தால் தான் ஒரு கொரியோகிராஃபர்ஸ்க்கு ஒரு கிஃப்ட். Your friendship with Kush aunty. எப்படி ஆனீங்க ஃப்ரெண்ட்ஸ்? We are 40 years friends. அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு மிக்கி மவுஸ் இயரிங் போட்டிருந்தேன். அவள் ஹீரோயின், நான் அசிஸ்டன்ட். நேரம் வந்து ஐ லவ் திஸ் மிக்கி மவுஸ் அப்படின்னு கேட்டு யூ வாண்ட் இட் நான் எஸ்ன்னு சொல்லிட்டா. யாரா சொல்லுவாங்க சரி எடுத்துக்கோ அப்படி கொடுத்துட்டேன். அதுலேருந்து வி பிகேம் ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ். ஷீ இஸ் எவ்ரி திங் டு மீ. என் சிஸ்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல சோல். நான் போடுற ட்ரெஸ்லேருந்து என் சைஸ் எனக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி இது. Welcome to the Rayan Show. I'm your host Rayan Mithun. This season is brought to you by Satyabama University and powered by Natural. Hi Ka, welcome to the show. ஹாய் ஹாய் ஹாய். Thank you so much. I know you're very busy. நாங்க ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிட்டே இருந்தோம். உங்களோடது எப்படி நான் மிஸ் பண்ணுவேன். ஐ ஹவ் சீன் ஸோ மச் ஆஃப் யுவர் ஒர்க். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஒரு ஹர்ட் பண்ணாத நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த ஷோவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனாலே வென் யூ மெசேஜ் மீ ஐ செட் ஐ வில் டூ இட். That's what Amma also said. She said, Kuchi said okay. I said yeah, Amma. She calls me Kuchi. Yeah. Only she'll call and get away with it also. So I want to start by asking you, Ka, you entered the industry when you were 13 years old. Yeah. That 13-year-old, if she saw you now, what will she say to you? Good. I tap myself like, Yeah. good Brinda. ஏன்னா 13 இயர்ஸில் வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்தேன். இந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டே ஸ்கூல்லேருந்து அப்படியே அமுச்சிட்டாங்க. பிகாஸ் கலா ட்விஸ்டட் அ லெக். அந்த டைமில் யாரும் இல்லை. நான் ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்தேன். அக்கா வந்து நீ கிளம்பி போவா. அது வேறு நம்ம கான்வென்ட்ல வாட் ஷீ இஸ் டெல்லிங் ஐ கான்ட் கம். அந்த மாதிரிலாம் அந்த ஷோ ஆஃப் மாதிரி இருக்கும்ல. I said I can't come. The first shot was running and hugging. Nag sir and Shobna ma'am. நான் ஓடி போயிட்டு கை வச்சிட்டேன். I'm not going to hug அப்படின்னு. உடனே ஷோப்னாவும் அப்படியே பண்ணாங்க நாகார்ஜுனுக்கு. இப்போ கூட நாகா சார் இப்போ பேசியிருந்தார் அதை பற்றி. I said I am not going to hug him. Why should I hug him? அந்த மாதிரிலாம் கொஸ்டின். இப்போ பார்த்தா ஆக் பண்ணி பொசிஷன் கரெக்டா எப்படி இல்லைன்னா இங்கேருந்து எப்படி ஒரு ஷைலேருந்து அப்படி. பட் ஸ்டில் ஐம் லிட்டில் ஷை. ஒரு பிடிஎஸ் எடுத்தாவும் நான் கொரியோகிராஃப் பண்ணும்போது ஒரு கேமரா எடுத்தா நாளா ஐயோ. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து இப்படி இருப்போம். ஏதோ ஒரு கொரியோகிராஃப் பண்ண கண்ணை மூடிட்டு இருக்கும்போது கரெக்டாக இங்கே ஒரு கேமரா வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஐ செட் பிடிஎஸ்லாம் கொஞ்சம் தள்ளிடுங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு கொரியோகிராஃப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணுங்க. நவ் ஐ எம் சீயிங் லைக் அப்போ இருந்த ஷை பிருந்தாவா இப்படி இருக்கேன்னு ஒரு அதிசயம் தான். பட் ஐ லவ் மை ஒர்க். Yeah, Ka. Take me back to your childhood, Akka. 7 sisters. Your amma was your main. Yeah. Because Appa was away also, no? Yeah.
he was in Erode. ஈரோட்ல. But you all went from Erode to Chennai இல்ல வந்தீங்க? ஈரோட்ல இருந்து சென்னை அப்படியே இங்க வந்து So he கிரிஜாக்கா was so beautiful and they want கிரிஜாக்கா to act ஆமா. in a film. ம். அவங்க 8 இயர்ஸ்ல பத்மினி பார்ட்டில டான்ஸ் பண்ண வந்தாங்க. ஆ. அப்படியே அம்மா ஸ்டேட் பட் ம். அம்மாஸ் a great person 7 பசங்களை வச்சுட்டு ஆமா. she was alone. அப்பா ஈரோட்ல he was a cook. ம். A small சின்ன வீட்ல அம்மா was taking care of everybody. But my 2 elder sister was like my mother. ம். She was taking care completely. ம். அந்த இது இருந்தது. நீங்க யங்கஸ்ட்ல? நான் தான் எங்க உப்பையும் அதுதான். அதுதான் நான் கேட்க போனேன். ஆமா, ஸ்டில் பேபியா சமையல்லாம் தெரியாது. எனக்கு பசிக்குது சொன்னா எல்லா வீட்ல இருந்து சாப்பாடு வந்துரும். கொரோனா டைம்ல அட்லீஸ்ட் my husband said I start cooking, I can learn. But nobody allowed me to cook. நான் குக் பண்ண போறேன்னு சமையல் தான் என் ஹஸ்பண்ட் விட மாட்டாரு. கலா வீட்ல இருந்து வரும், நிம்மி வீட்ல எல்லா சிஸ்டர்ஸ் வீட்ல இருந்து வந்துட்டு ஐயோ மூலி சமைக்க போறாளா அது பெரிய இஷ்யூ மாதிரி பேசிடுவாங்க. ஈவன் குஷ் ஈவன் சுஜாதா அவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு சாப்பாடு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது வேற இட்ஸ் யூ கான்ட் கம் இன் த ரோட். எப்படியாவது ஏதாவது பர்மிஷன் வாங்கியாச்சும் கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. தே ஸ்பாயில் மீ ஸ்டில் நவ் பிகாஸ் எனக்கு ஒர்க்கை தவிர ஒன்றும் தெரியாது. பேங்க் ஒன்றும் தெரியாது. எல்லாம் மை சிஸ்டர் நிம்மி ஹூ டேக் கேர் ஆஃப் மை டேட்ஸ் அண்ட் எவ்ரி திங். சிஸ்டர்ஸ் இல்லைன்னா பிருந்தா இல்லை. அதுதான் that's what I was telling you before, like when you come from such a big family, you know, and when people like from a nuclear family, they don't understand that relationship. Yeah. What do you think they don't understand about such big families? அவங்களுக்கு பெரிய ஃபேமிலி இல்லை. we all gifted to have a big family. no gifted. ஏன்னா ஒரு சிஸ்டர்கிட்ட ஃபீலிங்னா ஒரு சிஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். விச் நம்ம ஹஸ்பண்ட்டை கூட ஷேர் பண்ணாதது சிஸ்டர்ஸ்ட ஷேர் பண்ணலாம். என் சிஸ்டர்ஸ் லைக் மை மதர்ஸ். என்னைய ஒரு குழந்தை மாதிரி பார்க்கறதுனால எல்லாட்டையும் அது பேசுறது. டெய்லி அவங்க கிட்ட பேசாத இருக்க முடியாது. நவ் ஐ ஷிஃப்டட் மை ஹவுஸ். அதுக்காக 1 hour ஐ ஜஸ்ட் ட்ராவல். ஐ கோ டேக் எவ்ரிபடி டு த டெம்பிள். அந்த டெம்பிள் கூட்டு போய் சங்கீதால சாப்பிட்டு அது ஒரு இன்பம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? பட் சம்டைம்ஸ் அப்படியே பேச பேச என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நீ இது பண்ற அது பண்றது இல்லை. ஆனா எவ்ரி டே they'll call me you ate. ஒரு சிஸ்டர் கேட்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா, ஒரு சிஸ்டர் கேட்பா லஞ்ச் சாப்பிட்டியா. அது கேட்கும்போது நம்ம அந்த கேட்கும்போது ஒரு ஆசை இருக்கும். அம்மா இல்லையே அதுக்கு டேக் கேர் எடுக்கிறதுக்கு இருக்காங்களேன்னு. எல்லா சிஸ்டர்ஸும் கிரிஜாக்கா என்ன ஒழுங்கா இருக்கியா, காலில் பேண்டேட் போட்டியா, அது பண்ணியா இது பண்ணியா. சிஸ்டமே ஷார்ட்ல இருக்கும்போது நான் அப்புறம் கூப்பிடுறேன் வச்சிடுங்க ப்ளீஸ். உங்களோட அன்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பட் வி நீட் இல்லக்கா நம்ம என்ன பண்ண உரிமை அந்த உரிமையா இருக்கு. நான் போனேன்னா எனக்கு சமைச்சு வை நான் வரேன் அப்படின்னு ஒரு உரிமை இருக்கும். காஃபி போடு நான் கார்லயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்ற ஒரு உரிமை. எவ்ரி திங் வித்தவுட் தெம் ஐ திங்க் பிருந்தா ஒண்ணுமே இல்லை. இப்போ கூட ஏதாவது வேணும்னா ஐ வில் கால் தெம். அதுக்கு அடுத்தது தான் குஷ். குஷ் எனக்கு பியூட்டி பார்லர் போகணும், குஷ் எனக்கு அந்த ஷர்ட் வாங்கணும் அப்படின்னா இப்போ இது கூட பாருங்க கீர்த்தி ஸ்ருதி வாங்கி இன்னைக்கு தான் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஐ டோன்ட் நோ கோயிங் டு த ஷாப்பிங். அவர் என்னைய போய் தனியாக தேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி படத்துக்கு போனால் தெரியாது, ஷாப்பிங் பண்ண தெரியாது. ஐ நீட் சம்படி பிகாஸ் ஆஃப் த பிக் ஃபேமிலி. That's true. So supportive. ஆனா ஏதாவது ஒரு அவார்டு கிடைச்சா ரியாக்டே பண்ண மாட்டாங்க. அது ரியாக்ஷனே இருக்காது. ஏய் உனக்கு அவார்டு கிடைச்சதாமே அவ்வளோதான் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். when I got national award also நேஷனல் அவார்டு கிடைச்சதா அப்படின்னு அடப்பாவீங்களா ஒரு ஹாப்பியா மோல் குட் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்படியே ஒரு மை ஹஸ்பண்ட் ஆல்சோ ஒரு படம் அப்படியே நல்ல பாட்டு பண்ணா கூட ரியாக்ட் மேன் ப்ளீஸ் ரியாக்ட் கீப் யூ ஹம்பிள். பட் ஒரு இதுல நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் மோசம் ஒன்றும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் தோணுது. அதுக்குன்னு ஓவரா பண்றீங்களே. பட் அது நைஸ். நம்மள அப்படியே நம்ம ஹையா விடவே மாட்டாங்க. இது பத்தாது பிருந்தா ஒன்னு பண்ணணும். They push you to achieve better things. That I won't feel bad. I want them to tell like that. ஒரு உண்மையான பர்சன் நம்ம கிட்ட உண்மை சொல்லணும். நம்ம இப்படியே நான் தான் பெஸ்ட்னு நினைக்க கூடாதுல்ல. பட் உங்களுக்கு முன்னாடி your sisters itself became successful choreographers ka. But looking at them, did you feel like okay or positive I can also become a choreographer, or you thought there was more pressure for you if you wanted to go in the same route? எனக்கு என்னன்னா லைக் ஒரு கொரியோகிராஃபரா ஒரு ஆக்சிடென்ட்டா வந்தேன். லைக் சடனா ஐ கேம் as a assistant choreographer சடனா எவ்ரிதிங் லைக் எனக்கு திங்க் பண்றது ஐ வாஸ் வெரி ஸ்மால் டு திங்க் லைக் தட். எனக்கு போட்டி போடணும் இவங்களை ஜெயிக்கணும்னு அது எப்பவுமே தோணாது.
காம்படிஷன் இருக்கும். பட் அந்த போட்டி பொண்ணு வீட்ல வந்து when I come home I never talk about my work. நாங்க அது வச்சிருக்கோம். நானும் கலா எல்லாருமே we never talk about நான் இப்படி பண்ணேன், இந்த ஷூட்டிங் பண்ணேன். அங்க வந்தா அம்மாவோட பேசுறது, சிஸ்டர்ஸோட பேசுறது, அத பத்தியே மறந்துருவோம். அது உண்டி வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஐயோ! நம்ம அவங்களோட மீறி வரணும். நம்ம லைஃப்பை சிம்பிளா எடுத்துட்டா ஆண்டவன் நம்மள கூட்டு போயிடுவான். ஜஸ்ட் பி ஒர்க்கை வந்து வர்ஷிப்பா ஒரு நல்ல கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். நாட் எவ்ரிபடி வில் கெட் திஸ் ஒர்க். My mother used to tell, you respect your work, work will respect you. If you're not respecting your work, work will throw you out. No? அது ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது இப்போ வரைக்கும் ஐம் ஸ்கேர்ட் ஆஃப் மை ஒர்க். எல்லா படம், சின்ன படம் பெரிய படம் இல்லாத ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு பயமா இருக்கும் வேலை பண்ண. ஐயோ ஏதாவது ஒன்று கொண்டு வரணுமே, ஏதாவது ஒன்று பண்ணணுமே. ஐ லவ் மை ஒர்க். ஃபர்ஸ்ட் நம்ம யூ லவ் யுவர் ஒர்க் அண்ட் டூ இட், காட் வில் டேக் யூ. நம்ம மற்ற காம்படிஷன் மற்ற இதெல்லாம் தேவையே இல்லை. True, la. But I've heard you talk a lot about your mother, Akka. But I was seen in a couple of interviews you talking about Appa. And you said he led a very simple life. Yeah. Our life lend, what have you learned? Appa is very simple. Appa is like a cook. ஈரோட்ல கல்யாணத்துக்குலாம் குக் பண்றவர். எனக்கு அம்மாவோடையே தான், நான் இந்த லாஸ்ட் கிட், அம்மாவோடையே தாசி. அப்பா ஈரோட்ல இருப்பார், வருவார். இப்போ வரைக்கும் அப்பாவுக்கு ஒரே ஒரு ஷர்ட்டு ஒரு வேஷ்டி தான் இருந்திருக்கு. நாங்க அப்படி வாங்கிட்டு அப்படியே போய் நான் ஒரு ஷர்ட் கொடுப்பேன். அப்பா when you start earning, ஓ குட் தேங்க்யூலாம் சொல்லுவார். டக்குன்னு பார்த்தா ஆட்டோ டிரைவர் போட்டு போயிட்டு இருப்பார் அதே ஷர்ட்டை. த சிம்பிள் ஏன்னா எல்லாமே கிடைக்கும், அதுக்குன்னு ரொம்ப ஹையாக கூடாதுன்னு அப்பா அம்மா எங்களை தட்டிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் பர்சன், ரொம்ப சிம்பிள் பர்சன். கஷ்டமா இருக்கும். ஒரே ஒரு ஷர்ட் கூட போட மாட்டேன், ஒரே ஒரு டவலை போட்டு பார்த்திருக்கேன். I've seen one photo with all the daughters. அப்படிதான் இருப்பார், அப்படியே சிம்பிளா இருப்பார். அவருக்கு நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் எப்படி அவங்க யூஸ் பண்ண போறது இல்லை, அந்த மாதிரி ஒரு இது. மற்றவங்களுக்காக அவர் கேட்பாரு. ஈவன் த டான்சர்ஸ் எல்லாம் அந்த பையனுக்கு ஒர்க் கொடு ஆர்டர் பண்ணுவாரு. அவன் பாவம் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒர்க் கொடுன்னு. ஐயோ நம்ம நினைப்போம் அவன் சரியாவே ஆட மாட்டாங்க, எப்படி கொடுக்கறது அப்படின்னு நினைப்போம். பட் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக கொடுத்துதான் ஆகணும்னு நினைப்போம். அதுமாரி அவரோட சிம்பிள்சிட்டி, சிம்பிளா இருப்பார். எவ்வளோ பசங்க ஹையா வந்தாவும் சிம்பிளா. அம்மா வந்து இருக்கிற வரைக்கும் செருப்பு போட்டதே இல்லை. அம்மா வா ஜப்பானுக்கு போறோம் செருப்பு போட்டு இல்லை, அது ஒரு மாதிரி இருக்குன்னு எங்கேயாவது கைட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி போட்டு கூட்டு போவோம். இது மாதிரி ரெண்டு பேருமே சிம்பிள். அம்மா இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் மதர். ஷி ஹேவ் டு பி. 7 பசங்களை வெல் பிஹேவ்டா கொண்டு வருது. இட்ஸ் நாட் ஈஸி. யா எல்லாரையும் ஆம்பளை மாதிரி தான் வளர்த்தாங்க. இப்போ ஐ யூஸ் டு கம் at 1 o'clock கார் ஓட்டிட்டு, நீ கார் ஓட்டு என்ன இருக்கு ஓட்டு போன்னு. அதே 1 o'clock குஷோட ஃப்ரெண்ட்ஸோட போனேன்னா அப்படி பிடிச்சி தள்ளிட்டு கதவை சாத்திடுவேன். யூ கோ ஃபார் அ ஒர்க், கம் லேட் பட் நாட் கோயிங் அவுட் அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் மதர். ஃபாதர் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப பேச மாட்டாரு. ரொம்ப ஏதாவது சொன்னா அம்மாட்ட கேளுப்போ அப்படின்னு சொல்லுவாரு. இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் மதர். எங்க அம்மா கிட்ட பயம் இருக்கு. ரொம்ப ஈஸி பர்சன். You all grew up at a time where every family thought boys were the most important. But 7 daughters. Unga family la what do you think your parents did differently to give you that empowerment from a young age? அதுதான் தைரியம் கொடுத்தாங்க, ஜாஸ்தி தைரியம். அம்மா ஒரு வாட்டி கூட ஃபீல் பண்ணதில்ல ஐயோ 7 daughters வச்சுட்டு இருக்குமே, எல்லாம் பொண்ணுங்கன்னா இதான் நினைப்பாங்க. எங்க அம்மா வந்து அது சேலஞ்சிங்கா எடுத்துக்கிட்டாங்க. என் பொண்ணை எப்படி கூட்டு வரம்ப. மை மதர் வாஸ் ரியலி ப்ரவுட். அப்ப தெரியல, அம்மா இல்லாத போது தான் தெரிஞ்சது. அம்மா வந்து when I got national award, கலா நேஷனல் அவார்ட், ஒரு வீடெல்லாம் வாங்கப்போ she was sitting in the car. கலா ஒரு பாலக்காடுல கலாவோட போனாங்க. she's not getting down from the car. she want them to come to see how I am because அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. எப்படி இருக்கீங்க அப்படி அந்த மாதிரினால அடா ஐயோ என்ன அது, ஏன்னா இதே கஷ்டப்படும் போது யாரும் இல்லை. இப்போ நான் அப்படி இருக்கேன், let them see how I am because I feel very proud my daughter. அது மாதிரி ஒரு தைரியம். எது இருந்தாலும் எதுவுமே கலங்க மாட்டாங்க. இஃப் யாராவது லவ் பண்ணா கூட அம்மா கிட்ட தைரியமா சொல்லலாம், நாங்கள் லவ் பண்றோம் அப்படின்னா அப்படியா கூட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு இது பண்ணிடுவாங்க. நான் தான் அம்மா பேச்சு தான் கேட்கணும், அம்மா யாரை சொல்றாங்களோ கல்யாணம் பண்ணணும்னு அப்படி இருந்தேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஹர்ட் மை மதர். அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தேன். ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தீங்களா?
when you talk about your mother, no, she reminds me so much of my grandmother. That strong, yeah, yeah. bringing up I children. know. La. I always tell Amma, I said, உங்களோட I think உங்க அம்மா தான் was ambitious for all of you all. And she's like, yeah. அந்த ambition இல்லைன்னா she wouldn't have யா made it யா so யா far. யா அது அவங்க தான். அது மாதிரி ஒரு ஒரு விஷயமும் சில டைம்ல அப்படியே பெட்டி எடுத்துட்டு ஃபாரின்லாம் போய் டயர்டாக வருவேன். பெட்டி வைப்பேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட்டிங் இருக்கும். அப்படி ஃபேஸில் ஆக்ட் பண்ணுவோம். டயர்டா அடுத்த நாள் ஷூட் பண்ணுமா அம்மா அம்மான்னு. என்ன டயர்ட் இந்த வயசுல? கிளம்பி போ. வேலை கிடைக்கிறதே கஷ்டம். போய் வேலை பண்ணு. ஆனால் கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க சொல்லலைன்னா டெஃபினட்டாக லேசியாக இருக்கும். ஐயோ எதுக்கு அந்த ஷூட் இப்போ கூட ஒன்னொரு சிஸ்டர் அம்மாவோட இதில் எடுத்துக்கிட்டா. நான் சொல்லுவேன் இப்போ ஐ வாஸ் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி ஐ டெல் அடுத்த ஷூட்டு டயர்டாக இருக்குது டே அண்ட் நைட் வேற பண்ணேன் அப்படின்னா பரவாயில்ல எல்லாத்துக்குமே அது கிடைக்குமா ஜஸ்ட் ஃபேஸ் இட் கோ ஒர்க். வேற போய் சொல்லுவா உனக்கு டயர்டாக இருக்கிறதுனால ஒத்துக்கிட்டா வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்பா. அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க வேண்டான்னு? அந்த மாதிரி ஷீல் டேக்கிள் மீ டு ஒர்க். ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் தேம் ஒன்லி அது நம்ம லேசினஸ் இல்லாத ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அவங்க தான் தெரிய வச்சாங்க என்னோட. அம்மா இல்ல எவ்ரி டைம் ஷி சீஸ் அம்மா ஷி லைக் நீ என்ன குண்டாயிட்ட அண்ட் this is when I'm saying in her heydays அவ்வளோ ஒல்லியா இருப்பாங்க. So that day அம்மா was saying this is a couple of years ago என்னம்மா நான் இவ்வளோ ஒல்லியா இருந்தேன் நீ என்ன குண்டுன்னு சொல்லி she said இல்ல நான் நீ ஒல்லியா இருந்தேன்னு சொல்லியிருந்தா நீ சாப்பிட்டு குண்டா இருப்ப. அம்மா you know only time she said amma had become thin was before she passed away. Really? Before she passed away it was the first time she said என்ன ராதிகா இவ்வளோ ஒல்லி ஆயிட்ட. And I was like ஒல்லி ஆயிட்டியா? இல்ல never praise. மதர் நம்ம நினைப்போம் ஏன் பிரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு நினைப்போம். ஆனா அதெல்லாம் அவங்க இல்லாத போது தான் தெரியுது. இருக்கும்போது அதான் எல்லாத்தையும் வேண்டிக்கணும். டேக் கேர் ஆஃப் மதர் அண்ட் ஃபாதர். they are God. இல்லாத போது நம்ம இப்போ ஃபீல் பண்ணும்போது அது நீங்களும் அனுபவிக்க கூடாது. ஜஸ்ட் பி வித் தேம், ஸ்பெண்ட் டைம், டேக் கேர் ஆஃப் தேம். அது அந்த மாதிரி ஒரு இன்பம் எதுவுமே இல்ல. ஷி வாஸ் வித் மீ, மை மதர் வாஸ் வித் மீ. என் கூடயே தான் இருந்தாங்க. பிகாஸ் ஷி நோஸ் லாஸ்ட்ல போகும்போது கூட ஜஸ்ட் பிஃபோர் டே ஷி நோஸ் ஒண்ணுமே இல்லை பட் ஷி நோஸ். அது மாதிரி ஒரு ப்ரெடிக்டபிள் பர்சன். ஐம் கோயிங் டு லீவ் என் சிஸ்டர்கிட்ட டேக் கேர் ஆஃப் பிருந்தா. அவளுக்கு ஒன்றும் தெரியாது அதனால டேக் கேர் ஆஃப் பிருந்தா அண்ட் ப்ளீஸ் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு. அவ்வளோ ப்ரெடிக்டபிள். தே நோ வாட் இஸ் லைஃப். இட்ஸ் ட்ரூ. மை ஃபாதர் டைட் ஷி வாஸ் ஜஸ்ட் சொன்னபோது அப்படி தைரியமாக வராங்க. என்ன அவர் டைம் அடிச்சு போயிட்டாங்க நீ எதுக்கு இவ்வளோ அழறன்னு ஷீஸ் ஆஸ்கிங். அப்போ சின்ன வயசுல இவ்வளோலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வென் ஷி வாஸ் 16 ஷி லாஸ்ட் அ மதர் அண்ட் ஃபாதர். நோபடி வாஸ் தேர். ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ். அப்போ எவ்வளோ தைரியம். இதெல்லாம் அவங்களுக்கு அந்த இதில் ஓகே அப்பாவுக்கு அவ்வளோதான் டைம் ஆச்சு. எதுவுமே அந்த சோகமே காமிக்க மாட்டாங்க, ஃபீலிங்கே காமிக்க மாட்டாங்க எங்களுக்கு. ஓ அம்மா வாஸ் ஹாப்பி அப்படின்னு ஏதாவது நாங்கள் ஏதோ ஒன்று அப்படியே சைலண்டாக பேசிப்போம். ஏதாவது யாருக்காவது இதுன்னா என்ன அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு தைரியமாக கேட்பாங்க. எப்படி தெரியும் இவங்களுக்கு அப்படின்னு. தே ஆல் காட். ஈவன் அம்மம்மா இல்லை ஷி லாஸ்ட் ஹர் மதர் அண்ட் ஃபாதர் வெரி யங். ஸோ ஷி ஹேட் டு லுக் ஆஃப்டர் 6 brother and sister. தென் இவங்க 4 பேர். கடைசியில் ஷி டிடன்ட் வாண்ட் டு பி வித் எனிபடி. ஐ செட் ஆமா எத்தனை பேரை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ யா so much similarity Kak. So I want to ask you 13 years you came off by accident to dance. What was that transition like from dance to assistant choreographer to choreographer? What was that journey like for you? அசிஸ்டண்டா இருக்கும்போது எப்படி நீங்க அசிஸ்டன்ட் ஆனீங்க? ஆக்சுவலி அதான் நான் சொன்னேன்ல கலா கால் புன்னகை மன்னனப்போ கால் சின்ன ட்விஸ்ட் ஆச்சு. ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்தேன். அப்புறம் தே டுக் மீ டு த உடனே அசிஸ்டண்டா கூட்டு போனாங்க. ஐ வாஸ் லிட்டில் ஷை. பட் அந்த டைம்ல வந்து ஐ வாஸ் டான்சிங் வித் வெண்ணிராடே நிர்மலா, நரசிம்மாச்சாரி கலாஷேத்ரா அவங்க இதில் நம்ம ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சின்ன சின்னதாக நம்ம சின்ன வயசுல போய் போவோம்ல ஸ்டேஜ் எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் இதாக இருந்தது. பட் ஒரு சினிமாவுக்கு வரும்போது ஐயோ என் எப்படி நான் ஹவ் ஐம் கோயிங் டு பி. ஐ வாஸ் வெரி ஷை. தென் ஐ வாஸ் வெரி தின். அதான் குச்சின்னு குச்சின்னு 42 kg. நிறைய ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட். அது பிகாஸ் கொரியோகிராஃபராயும் ஒல்லியா தான் இருந்தேன். என்ன இவங்கள கொரியோகிராஃபர் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது என் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர்னு கூட்டு போயிருக்காங்க. நான் பின்னாடி அவளை மாஸ்டர் என்னையா கொரியோகிராஃபர் வச்சாங்க. போ பரவாயில்ல. மைக் எடுத்த அப்புறம் தான் தெரியும் யார் கொரியோகிராஃபர்னு.
அதெல்லாம் ஐ ஒன்ட் ஃபீல் தட் ஐயோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஐ டோன்ட் டெல் தட். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணனால தான் இப்படி இருக்கும் இல்ல. ஆமா. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணா நான் காமிக்கிறேன், எப்படி இருக்கேன் காமிக்கிறேன்னு ஒரு தைரியத்தை கொடுக்கறது அதுதான். பட் கொரியோகிராஃபர் ஆயிட்ட அப்புறம் ஐயோ நல்லா வரணும், நல்ல சாங்ஸ் பண்ணணும். பட் தேங்க் காட் காட் இஸ் தேர் வித் மீ, லைக் ஒர்க்கிங் வித் பாலச்சந்தர் சார், மணி சார், பாரதி ராஜா சார், தென் so many directors, கௌதம்ல நிறைய டேரக்டர்ஸோட ஸ்டில் நவ் சீங் லாட் ஆஃப் குட் டேரக்டர்ஸ், யங் பீப்புள். ரொம்ப நல்லா இருக்கு கோயிங் டு பாலிவுட், ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. ஐ லவ் டு ஃபேஸ் எவ்ரி திங். ஒரு சேலஞ்சிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாங்ல. லைக் லைஃப்ல பயந்தாங்கொல்லி. So, how did you transition to choreographer? Like, how did that first opportunity come for you? ஃபர்ஸ்ட் நந்தவன தேர் உதயகுமார் சார் தான் எனக்கு வெள்ளி ஆமா, ma'am. நிலவே. அது வந்துட்டு அப்புறம் அவ்வளோ படம் இல்லை. ஐ வாஸ் நாட் ஃபேஸிங் நிறைய நெக்ஸ்ட் படம் வரும்னு. அதுக்கு ஐ மஸ்ட் தேங்க் குஷ் அண்ட் சுந்தர் சார். அழகிய லைலானா? ஆமா, அழகிய லைலா அந்த படம். பிகாஸ் ஹீ டோன்ட் நோ ஹூ இஸ் பிருந்தா. குஷ் சொன்னனால கொடுத்தாரு. அது வந்து இவ்வளோ ஹையா ஹிட் ஆகும் தெரியாது. அதுக்கு உடனே ஐ டிட் மணி சார்ஸ் இருவர். அதுதான் அப்படியே கொண்டு போச்சு. ஐ மஸ்ட் தேங்க் சுந்தர் சார். எவ்வளோ தேங்க் பண்ணா பத்தாது. என் ஃப்ரெண்டையும் தேங்க் பண்ணும் இல்லை, பட் சுந்தர் சார் டெஃபினட்டாக தேங்க் பண்ணும். ஃப்ரெண்டு சப்போஸ் டு டூ இட், பட் ரெண்டு பேருமே இட் வாஸ் கிஃப்டட். அண்ட் டெஃபினட்டாக உதயகுமார் சார், அவர் என்னை தைரியமாக ஒரு சாங் கொடுக்கலன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஷி கேன் கொரியோகிராஃப்னு. அவரை மறக்கவே முடியாது. But tell me, that song Alagiya Laila became till today such a big hit. How did you come up with the steps? How did you come up with that concept of that song? Idea was Sundar sees that fan இதெல்லாம். But I want to keep the hand. The fan போட்டோன்னே hand. Then ரம்பா மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மர் கார்த்திக் சார், மை ஃபேவரட். அவர் மாதிரி அது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு ஆக்டர்ஸ் நல்லா இருந்தாதான் ஒரு கொரியோகிராஃபர்ஸ்க்கு ஒரு கிஃப்ட். ஏன்னா என்னன்னா கொரியோகிராஃப் பண்ணலாம், என்னன்னா கொண்டு வரலாம். தென் த சாங் ஆல்சோ ரியலி குட், தி செட் எவ்ரிதிங் நல்லா அமையனா அமைஞ்சிடும். ஐ லைக் தட். நல்லா வாட் இஸ் ரிட்டன் இஸ் ரிட்டன். வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டே ஆன் செட் லைக்? நீங்க சொல்லுவீங்க ஆல்வேஸ் பயப்படுவேன். ஹவ் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டே ஆன் அ செட் ஆஸ் அ கொரியோகிராஃபர்? பயமா இருந்தது. நான் உப்புக்கூடம் ஃபர்ஸ்ட் டே, அந்த ஃபர்ஸ்ட் படத்துல எப்படி பயந்தனோ உப்புக்கூடம் ஐ எம் லிவிங் டுமாரோ ஆல்சோ. ஃபர்ஸ்ட் டே பயம் இருக்கும். எப்படி கொண்டு வர எனக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பேன் ஒரு சாங்ல எப்படி கொண்டு வரணும்னு. அது வர வரைக்கும் டெக்னிக்கலி ஒரு அது வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே டென்ஷனா இருப்பேன். ஆஃப்டர்நூனுக்கு மேல ஓகே திஸ் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் த சாங்னா தைரியமாயிடுவேன். ஃபர்ஸ்ட் டே எல்லாம் செம்ம பயம். பட் அது கார்த்திக் சார்லாம் என்னை பயமா விடலை. சில பேர்லாம் ஓ காமிங்க என்ன பண்ண போறீங்க அந்த மாதிரிலாம் இப்போ கேட்பாங்க நிறைய பேர். அந்த டைம்ல கேட்டிருந்தே வச்சுங்க அம்மா நான் போறேன் பார்த்து. கார்த்திக் சார், உதயகுமார் சார்லாம் தைரியம் கொடுத்தது. கார்த்திக் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணேன் அதுக்கு. பிகாஸ் அவர் வந்து ஓ பிருந்தாவா அசிஸ்டண்டா இருந்தாங்க இப்போ கொரியோகிராஃப் பண்றாங்களா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஐயோ என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆக்டர்ஸ்க்கு பயந்துட்டே நம்ம இருந்திருப்போம். அந்த தைரியம் கொடுத்தனால தான் ஐ கேன் ஃபேஸ் ஆல் த ஆக்டர்ஸ் நவ். I wanted to ask you, Ka, being a woman in the industry itself is hard. What do you think is the hardest thing about being a woman in our industry? As a heroine, ellame இப்போ கொஞ்சம் better because when you go to the set, at least we have some 7-8 women working. They're so brilliant. உண்மையாவே women are brilliant working wise. நான் அந்த டைம்ல எல்லாம் நான் தான் கேர்ள், ஒரே ஒரு ஹீரோயின், மீதி எல்லாம் மென், லைக் 300-400 men. So difficult. Even going to the restroom is so difficult. There is no caravan, nothing. அப்ப caravan இல்லையே. இல்ல, ஒரு துணியை பிடிச்சிட்டு போகணும், இல்லைன்னா ஓரமா எங்கேயா யாரோ பாக்குறாங்களா போகணும். லைக் ஒரு டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா என்னென்ன, ஒரு ஹீரோயின்ட்ட ஒரு சாங் பண்ணும்போது, ஒரு லிட்டில் செக்ஸி சாங் ஏதோ ஒன்று பண்ணும்போது அவங்க காஸ்டியூம் அதெல்லாம் மனசுல ஃபீலிங் இருக்கும். பட் வி கான்ட் ஷோ இட், வி கேன் ஷூட் இட். இட்ஸ் நாட் ஈஸி. அந்த டைம்ல ஈஸி இல்லை, இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பிகாஸ் உமன்ஸ் எல்லாருமே தைரியமாயிட்டாங்க. பட் ஐ ஃபீல் மை சினிமா இஸ் மோர் சேஃபர் தென் அவுட் சைட். யா. Why are you saying that? Like how? எனக்கு பிகாஸ் இப்போ நடந்து போய் ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கணும், 10 பேர் பார்க்கணும். இதே
லைட்மேன் அண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்றா ஓடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்க தான் டெஃபினட்டா பிகாஸ் தே ஆர் த ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஐ பிலீவ் லைட்மேன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் தே ஆர் த ஹார்ட் வெரி ஹார்ட் பீப்புள். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்னா பார்க்கவே முடியாது. கம் ஏர்லி இன் த மார்னிங், லீவ் லேட் நைட். ஏதாவது இருந்தால் ஐ மோர் டாக் டு தெம். உட்காந்து ஏதாவது சின்ன கேப் இருந்தால் அப்படியே ஸ்டூலில் உட்காந்து அவங்க கிட்ட அவங்க லைஃப்பை பேசுவேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஈவன் நாகரா பர்சன், கேமரா பர்சன், அவங்க பசங்கள்லாம் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ். ஐ வாஸ் ஷாக் வென் ஐ டாக். நோ என்னென்ன அவங்க பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர் படிக்கிறாங்க, ஒருத்தர் இன்ஜினியர் படிக்கிறாங்க, ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காம்மா. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு இப்பயும் நாகரா வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இது இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஐ ஃபீல் மோஸ்ட் சேஃப். என் சினிமா இஸ் மோஸ்ட் சேஃப் பிகாஸ் நான் தைரியமாக கேட்பேன். அதே மாதிரி நான் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை, எப்படி உங்களுக்கு ஃப்ரீடம்? நிறையா உமன் டைரக்டர்ஸே கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், நான் என் ஃப்ரீடம் எடுத்துப்பேன். நான் ஏன் பயப்படணும்? இல்லை, ஆமாம், நீங்கள் பயந்துட்டு போனாதால இது பண்ண. அவன் எதுவும் இடிச்சனே என்னடா போங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் பாட்டுக்கு. தப்புன்னு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் எடுத்துக்கோ, இது பண்ணுங்க, நீங்கள் தைரியமாக போங்க. நீங்கள் ஐயோ நம்ம எதை சொன்னால் கேட்பாங்களா வைப்பாங்களா நீங்கள் அதை நினைக்க வெயிங்க. வென் ஐ வென் தேர் ஒரு ஷூட், ஐ டோன்ட் மென்ஷன், அவங்க ஐயோ மஸ்ட்டு ஒரு என்ன பண்ணாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு உமன் டைரக்டர். ஐ சார் ஐ வென் தேர், ட்ராலி போடு, ஜிம்மி ஜிப்பை இங்கே ட்ராக் போடு அப்படின்னு சொன்னேன். உன் பேச்சு எப்படி கேட்டாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்ககிட்ட கேட்கலையே, நான் இது வைக்க முடியுமான்னு கேட்கல, வெய் இங்கே வெய், கேமரா வெய், எடு, அப்படிதான் சொல்லணும். நாம தான் எடுத்துக்கணும், நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படுறீங்க? வி கேம் டு ஒர்க். யூ ஆர் த பாஸ். டைரக்டர், யூ ஆர் த பாஸ். இஃப் ஐ எம் அ கொரியோகிராஃபர், ஐ எம் த பாஸ். தே ஜஸ்ட் கோ ஹெட். நீங்க எடுத்துக்கங்க ரெஸ்பெக்ட். நம்ம ஐயோ இவங்க நம்மளை மதிப்பாங்க, என்ன மதிச்சு தான் ஆணும். அந்த இதே இல்ல, ஸ்பேஸ் கிடையாது. டோன்ட் கிவ் தி, அது இடமே கொடுக்காதீங்க. எதை அடிச்சா சாட்டியை பிடிச்சிருவேன். அதான் உங்களை கேட்க போனேன், how did that shy Brinda now command an entire set? How did that change kamka? அதான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா? ஆமாம்மா, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மள மதிக்க மாட்டாங்களே, என்ன இது பண்ண எப்படி வா அப்படி எல்லாம் என்னையா ரெஸ்பெக்டே இல்லை பேசுறாங்க. கேரளா அப்படின்னு சிஸ்ஸா கால் மீ பிருந்தா அப்படின்னு சொல்லுவான். ஆமா, கிவ் ரெஸ்பெக்ட். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஓகே புரிஞ்சுது. இனிமேல் அவங்க கொடுக்குறாங்க இல்லையோ ஓகர் அப்படி சொல்ற மாதிரி தான். அவ்வளவுதான், நாம எடுத்துக்க வேண்டியதா. சரி, தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. நம்ம பழகிற பொறுத்து தான் எல்லாருமே. இல்ல நம்ம பயந்துட்டே இருந்தா, நான் சொன்னேன் இல்ல, மோஸ்ட் சேஃப் பிளேஸ் இஸ் மை சினிமா. ஆனா எப்படின்னா இருக்கீங்க தோல்ல போட்டு பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். எப்படின்னா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எப்படியும் சாப்பிட்டுருப்பாங்க, சாப்பிட்டீங்களா கேட்கறதுல தப்பு இல்லை. கரெக்ட். எதோ வேணுமாண்ணா, ஏன்னா நம்மளுக்கு செப்பரேட்டா வரும், அவங்களுக்கு செப்பரேட்டா வரணும்னா எனக்கு அது பிடிக்காது. ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவல். எனக்கு கொடுத்தது அப்படியே எடுத்து அவங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் சாப்பிடுங்கண்ணா. மாஸ்டர் உங்களுக்கு கொடுத்தாங்க, ஏன் எல்லாரும் ஒண்ணுதான் சாப்பிடுங்க அப்படின்னு. தே ஆர் மோர் ஃப்ரெண்ட். அது அந்த இதுல இருந்து வந்தனாலதான் அவங்கெல்லாம் தான் தைரியம் கொடுத்தாங்க. என்னம்மா நீ பண்ணுமா, ஒரு ஷார்ட் வச்சுட்டா. நான் ஈவன் டைரக்டர் கேமராமேன்ட்ட கேட்பேன்னா தெரியாது, ஆர்டிஸ்ட லைட்மேனை பார்த்துட்டு அப்படின்னு கேட்பேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. தே ஆர் தி பெஸ்ட் ஆடியன்ஸ். சூப்பர் பிருந்தா, சூப்பரா பண்ணிட்டு போ சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பண்ணும்போது கூட ஹோல் லைட்மேன்ஸ்ல இருந்து எல்லாம் நான் நல்லா பண்ணணும்னு ஒரு சப்போர்ட் இருந்து பாருங்க. ஐ திங்க் ஐ மஸ்ட் தேங்க் தெம். they are the pillars. That's true. Yeah, that's true. I want to ask you, நான் ஒரு one thing I've noticed, நீ எல்லா ஷூட்லயும் அந்த பண்டான ஒரு யூனிஃபார்மா கட்டிட்டு இருப்பீங்க. ஒரு ஷர்ட், ஒரு டி-ஷர்ட், அந்த பண்டானா, ஒரு மைக். What is that costume? பண்டானா முடியல, ஒரு துப்பட்டா. ஆக்சுவலி பண்டானா இல்ல, துப்பட்டா மாதிரி இல்ல, துணி வச்சிருப்பேன், கட்டிடுவேன், முடியெல்லாம் இப்படி ஆயிடும், சன் டிவி மாதிரி இப்படி எல்லாம் ஆயிடும், இப்படின்னு. அந்த ஃபேனு டர்ட்டியா, ஒன்னு டஸ்ட் நம்ம டஸ்ட்ல தான் வேலை பண்ணுவோம். சரி, பண்டானா போட்டு எதை எக்ஸ்பிரஷன் பண்ணா கொஞ்சம் கிளியரா தெரியட்டுமே, அதனால கட்டுவேன். எதை கட்ட ஆரம்பிச்சேன் அப்படியே போயிடுச்சு, அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. ஸ்டைலுக்காகல, சில சமயம் விட்டுறேன், சில சமயம் கட்டிடுவேன். whenever I've seen you ka more dust அதெல்லாம் அது ஒரு ரீசன். ஒன்னும் the expression when you do it they can see more clear. நம்ம இப்படியே பேங் இருப்போம்,
முடியுதுல அது ஒரு கிளியரா இருக்கணுமேன்னு அப்படி பண்ணுவேன். I want to ask you, Ka, everyone knows when you say choreographer, they say, oh, they're just teaching dance and that's all. What is the process of a full song being choreographed? First, they'll tell you the song, or what else will they tell you? The story, what do they tell you? How do you start from the beginning to create it? See, the choreographer is not only a choreographer, they are director of choreography. There is a difference. வெறும் டான்ஸ் ஒண்டி இல்ல, even do a montage song, everything. I do more of montage song, storytelling. இப்போ வந்து சொல்லும்போது இப்படி பண்ணலாமா மாஸ்டர், நம்ம இப்படி பண்ணலாம், மேபி a duet song இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் பண்ணலாம். they'll give idea, I'll give idea. அப்புறம் நம்ம பண்ணதே பண்ணும்போது வில் கெட் இரிட்டேட்டட். நான் சொன்னேன் இது ஆல்ரெடி பண்ணிட்டேன் சார், இது வேணாம் சார், இது வேலை பண்ணலாம். தேர் ஆர் டைரக்டர்ஸ் வித் ஃப்ரீ மாஸ்டர், இல்லைன்னா ஃபுல் சாங் நம்ம கிட்ட கொடுத்துட்டு யூ டிசைட் மாஸ்டர் சொல்லுவாங்க. இஃப் சீன் இந்த சுத்தி சுத்தி வந்தீங்க, ஆமாம் ஆமாம், ரவிக்குமார் சார் அப்படியே அந்த ஃபுல் சாங் அப்படியே கொடுத்தார். அப்படி தான் நீ டிசைட் பண்ணி பண்ணு. ஐயோ என்ன பண்றது அப்படின்னு ஆர்ட் டைரக்டர்கிட்ட பேச போனால் ஒரு பப்பட் இருந்துதாங்க. சார் இந்த மாதிரி பப்பட் மாதிரி பெருசு பெருசா பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு இது ஹேவ் டைம் டு செட் த காஸ்டியூம் எவ்ரி திங். பட் ஃபார் அ கொரியோகிராஃபர் ஒரு டான்ஸ் ஒண்டி தெரிஞ்சா பார்த்தாது. மிஸ் நோ த லென்சிங், மிஸ் நோ த கேமரா. ஃபார் இந்த ஷாட்டுக்கு எங்கே கேமரா மூவ் பண்ணலாம், இந்த டெல்லிங் இஸ் ஒரு ஸ்டோரி டெல்லிங். ஒரு சாங்கில் வந்து ஷி காட் மேரிட், ஷி வாஸ் ப்ரெக்னென்ட், ஷி காட் அ பேபின்னா அதில் இருக்கிற எமோஷன், அதில் இருக்கிற இது அதை கொண்டு வரணும். அது நம்ம ஒரு 1000 பாட்டு பண்ணியிருந்தாவும் அது எப்படி டிஃப்ரெண்டாக கொண்டு வரணும். தென் இஃப் யூ ஸ்டார்ட் நோயிங் த லென்சிங், இந்த லென்ஸில் என்ன பண்ணலாம். சில டைமில் வில் ஷூட் ஒன்லி இன் டெலி, வி ஷூட் இன் பிளாக் லென்ஸ். அதெல்லாம் ஐ லவ் கேமரா, ஐ லவ் டு லேர்ன் கேமரா. இப்போ இந்த லென்ஸ் போட்டாங்கன்னா இந்த லென்ஸ் போகலாமா, அந்த அளவுக்கு நம்ம லென்சிங் தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ஒரு கொரியோகிராஃபர்ஸுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணும். நாட் ஒன்லி அ டான்ஸ், நீட் டு டைரக்ட் த ஹோல் கொரியோகிராஃபி. எல்லாம் சாங்கை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை சொல்கிறது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஈவன் த டான்ஸஸ் அவங்க எங்க கூட ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி ரிஹர்சல் பார்ப்போம், ஆக்டர்ஸோட ரிஹர்சல் பார்ப்போம், திருப்பி ஆடுவாங்க. ஈவன் த ஹாட் சன், சென்னை ஹீட்டு தெரியும் உங்களுக்கு, அப்போதான் அவுடோர் வரும். டான்ஸ் பண்ண ஹர்ட் ஆஃப் தட் அம்மன் சாங் அரண்மனை, இட்ஸ் ஹாரிபிள் ஹீட். கேர்ள்ஸ்க்கு ஃபீட் எல்லாம் கூட ஸ்கின்னெல்லாம் வந்துடுச்சு. குஷ் எல்லாத்துக்கும் ஒரு சாக்ஸ் வாங்கி கொடுத்தா சாக்ஸே கீழே வந்தது, அவ்வளோ ஹீட்டு. த வே தே பர்ஃபார்ம், பட் ஐ நோ இட்ஸ் டிஃபிகல்ட். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மார்னிங் 10 வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு பிரேக் விட்டுருவேன் 10:30. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் அட் 3 o'clock. சம்டைம்ஸ் தட் இஸ் அ சுச்சுவேஷன், வி கான்ட் கிவ் பிரேக், மிஸ் கண்டினியூ. ஃபீலிங்காக இருக்கும், பட் ஐ கான்ட் ஷோ இட். அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், நாட் அ கொரியோகிராஃபர். என் பின்னாடி எவ்வளோ அசிஸ்டன்ஸ், டான்சர்ஸ், எவ்வளோ பேரோட சப்போர்ட்னால தான் ஒரு கொரியோகிராஃபர் வர முடியும். ஒன்லி நாம நினைச்சாலும் வர முடியாது. That's what I was going to ask. But how do you come up with these steps, Akka? Because you've given so many songs, அதுல iconic steps ன்னு இருக்கும். How does that creativity? அது இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த சிக்னேச்சர் மூவ்னு வந்துட்டு இப்போ பேசும்போதே மாஸ்டர் அந்த ஒரு சிக்னேச்சர் எல்லாருமே ஆடணும், அப்படி வி கான் திங்க் ஆஸ் அ கொரியோகிராஃபர். அந்த சாங் கேட்கும்போது நம்மளுக்கு என்ன, நான் அங்கே உட்காந்து கண்ணை மூடிட்டு அந்த மியூசிக் கேட்கும்போது என்ன மூமெண்ட் வருதோ அதான் கொரியோகிராஃப் பண்ணேன். ஓ இவங்களுக்கு பிடிக்கணும், இவங்களுக்கு பிடிக்கணும்னு ஃபர்ஸ்ட் உனக்கு பிடிக்கணும். ஐ மஸ்ட் லைக் இட் வாட் ஐ எம் டூயிங் இல்லை. அதனால லிட்டில் டிஃபிகல்ட் நவ். ஐயோ சின்ன பசங்க ஆடணும், பெரியவங்க ஆடணும், அது ஒரு நம்மளை போட்டு பிரெயினை போட்டு அடைக்கிற மாதிரி இருக்கு இப்போ. பட் அது வேண்டாம். வாட் எவர் யூ ஃபீல், வாட் எவர் யூ ஆர் ஹாப்பி, you must be happy when you're choreographing. No, we should not get irritated. That's why I love to choreograph in the morning. அது நம்ம என்ன இப்போ டார்லிங் டம்பக்கு அந்த சாங் பார்த்துங்க 15 minutesல கொரியோகிராஃப் பண்ணிட்டேன். சும்மா அந்த என்டிஆர் டா எல்லாம் ஒரு என்டி ராமராவ் மாதிரி அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னா கொரியோகிராஃப் பண்ணது, அது நல்லா ஆயிடுச்சு. பட் எல்லா சாங்குமே நம்ம அந்த டைம்ல என்ன வருதோ நான் அப்படிதான் பண்ணுவேன். ரொம்ப அதுவா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அந்த டைம்ல ஹாப்பியா காட் வில் கிவ் கொடுக்கும்போது ஐ ஜஸ்ட் யூஸ் இட். சில டைம் ஹிட் ஆகலாம், சில டைம் ஹிட் ஆகாது இருக்கலாம். அது தென் ரஹ்மான் சார் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு சாங்கே சூப்பராக இருக்கும், என்ன கொரியோகிராஃப் பண்ணாவும் அழகாயிடும். அதுக்கு பட் அக்கா நீங்க இவ்வளோ ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, ஸோ வென் நீங்க ஒரு கொரியோகிராஃபி செட்டப் பண்ணப்ப
Do you do it according to their capabilities as well? Of course, of course. Like Rajini sir na more of hand movements. Idli la we can show it, not for other sadugudu 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 sadugudu. ஆமா. No, we can whatever hand movements is just kill it. That kind of energy person Rajini sir. இப்போ கமல் சார்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன கொரியோகிராஃப் பண்ணலாம், நம்மளுக்கு ஸ்டாப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்சன். விஜய் சார் சொல்லவே வேண்டாம். இப்படியே பார்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு, இவர் ஆட போறாருன்னு நினைப்போம். பட் ஜஸ்ட் ரோல் ஆச்சுன்னா கேமரா இஸ் சம்வேர் இஸ் ஃபேபுலஸ் டான்சர். அஜித் சாருக்கு ஃபேஸ்லேயே அப்படி ஒரு அழகு இருக்கும். நம்ம கொரியோகிராஃப் பண்ணும்போதே ஆக்டர்ஸ் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ நியூ ஆக்டர்ஸ் வர்றாங்கன்னா ஐ டேக் சம் 2-3 ஷார்ட்ஸ் டு நோ தேம். சின்னதாக மூமெண்ட் கொடுத்து பார்ப்பேன், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து பார்ப்பேன். எதில் அவங்க பெஸ்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே அதை வி ஜஸ்ட் கோ ஹெட். பிகாஸ் தே ஆர் த ஆல் கிரேட் ஆக்டர்ஸ். எல்லாருமே நல்ல டான்சஸாக இருக்கணும்னு நினைக்க முடியாது. தே டூ டான்ஸ், தே டூ ஃபைட், தே ஆக்ட். so many things. என் அசிஸ்டன்ஸ் கற்றுக் கொடுக்கும்போது டோன்ட் கெட் ஆங்கிரி. பிகாஸ் அவங்கள மாதிரி நம்ம ஆக்ட் பண்ண முடியாது. டோன்ட் ஃபோர்ஸ் தெம் நம்மள மாதிரி அவங்க ஆடணும்னு. கோ வித் தெம், வாட் எவர் இட் கம்ஸ், வி ஜஸ்ட் கோ வித் தெம். சில டைமில் தெரியும், ஓகே அவங்களுக்கு வரும் ஆனால் வராத மாதிரி இருக்காங்க, அப்படி தெரிஞ்சா நான் விட மாட்டேன். யூ மஸ்ட் டான்ஸ், தட் இஸ் நோ வே. That's what I was going to ask you. No, I won't leave it. I know them. சில சமயம் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதான், எங்கேயும் வலிக்கல, நீங்கள் ஆடலாம் சொல்லுவேன். I just sit and I'll take the work from them. But what is the most difficult genre of songs to bring out? I love to attempt all the styles. எனக்கு லைக் மணிஷா அது மாதிரி, அடியே மாதிரி, கோடு போட்டா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எனக்கு அட்டம் பண்ண பிடிக்கும். இப்போ பொன்னியின் செல்வன்ல ஈவன் த கிளாசிக்கல், ஈவன் த பிகினிங் சாங், ஒரே மாதிரி சாங் பண்றதுக்கு எனக்கு போர் அடி. அது போர் அடிச்சிடும், ரொம்ப போர் அடி. எப்போ பார்த்தாலும் குத்துப்பாட்டும் பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு கிடைக்குதேன்னு ஹாப்பியா ஒரு கதக் சாங் ஐ டிட் ஸ்பிரிட்ல ஒரு கதக் சாங் பண்ணிட்டு வந்தேன். ஷீ இஸ் நாட் அ கதக் டான்சர், பட் த வே ஷீ டிட் ஹார்ட் ஒர்க், feel like giving more come we can do it, encourage them to do it. ஒரு ஆக்டர்ஸோட நான் ரஷ்மிகா அது just I did for Maisa. She's a very good dancer. She is like, I said first day she never done any rehearsal till now for a dance. Maisa want to, she start, it must be the best. First day she practiced, I just saw her not even ஒரு 4-5 hours ஒரு செகண்ட் கூட உட்காரல. அவ ஆடிட்டே இருந்தா. நான் சொன்னேன் ப்ளீஸ் டேக் கேர், புரிஞ்சுட்டு ஆடுங்க, நம்மளுக்கு தெரியும்ல சில பாடி. செகண்ட் டே ஆஃப்டர்நூன் ஷீ டூ ரிஹர்சல், ஈவினிங் ஷூட், ஆஃப்டர்நூன் ரிஹர்சல், ஈவினிங் ஷூட். த வே ஷீ ஒர்க், ஐ வாஸ் ஷாக். அவளை பற்றி நான் எழுதியிருந்தேன் ஸ்டோரியில். ஐ செட் ஐ நெவர் சீன் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். இப்போ இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர ஹார்ட் ஒர்க், பிகாஸ் லாட் ஆஃப் காம்படிஷன். நீ சரியா பண்ணலன்னா பாய் நெக்ஸ்ட், அப்படிதான். No second chance. No check. Even for a choreographer, no second chance. If you're not doing, see, not like before we have only 3 choreographers, 4 choreographers. We have lot of choreographers everywhere. In Hyderabad, in Bombay. If you're not doing it, just go next. There is a next. Because the way now Bhagyashree, like so many Janvi Kapoor, the way they work hard was really shocked. Seeing Rashmika, I was really shocked. அப்படியே முடியல, கால் வலிக்குது, கண்ணில் தண்ணி இருக்கா, நான் ஆடுறேன். ஐ செட் வாட்ஸ் ராங் வித் யூ. ஒரு கொரியோகிராஃபர் தான் சொல்லுவோம் ரிஹர்சல் ஆடணும், ஆனால் நம்மளை மீறி ரிஹர்சல் பண்ணி ஆடுறது ரேர்லி ஐ சா. பிளஸ் her. Akka, after being in this industry for so many years, what have you learnt about people? பீப்புள்னா நம்ம லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அப்படிலாம் வேலை பண்ண முடியாது. எப்பவுமே ஹிட் கொடுத்துட்டு இருக்கணும், இல்லைன்னா நம்மளை தூக்கி போட்டுருவாங்க, அது உண்டு. அதுமாதிரி சினிமா இஸ் லைக் எ ட்ரெயின் ஜேர்னி. இப்போ இங்கே ஷூட்டிங் நடக்குது, இங்கே ஷூட்டிங் நடக்குது, இங்கே நம்ம ஷூட்டிங்கில் இருக்கும், இங்கேருந்து அடுத்த ஷூட்டிங் போனால் அப்படிதான் பார்ப்போம், இவங்களை நல்லா தெரியுமே ஹாய் சொல்லிட்டு போகிறாங்கன்னு இருக்கும். இட்ஸ் லைக் தட். பீப்புள் வந்து சினிமாவில் எல்லா இடத்துலையும் நாம் ஏதாவது அச்சீவ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா கிடையாது. ஓஹோ இந்த பொண்ணு இந்த சாங் கொஞ்சம் அவங்க சரியா பண்ணல, இவங்க வேணாம், மற்ற கொரியோகிராஃப் கூப்பிடலாம். அந்த லாங் ஸ்டாண்டிங்காக ஒர்க் பண்ணுறவங்களை மறக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, எல்லாரையும் இது பண்ணுங்க. பீப்புள் மே சேஞ்ச். நவடேஸ் பீப்புள் ஆர் இப்படின்னா சேஞ்ச் ஆகிடுறாங்க. இல்லை, இன்னைக்கு ஹாய் சொன்னவங்க நாளைக்கு பாய் சொல்கிறாங்க.
Correct. lot of changes Yeah. there, but there are nice people also. நம்ம good and bad everywhere, எல்லா இடத்துலயும் இருக்கு. அது கரெக்ட்லக்கா. ஸோ ஆஸ் அன் ஆடியன்ஸ் நாங்க அந்த 3 minutes of magic நாங்க பார்க்குறோம். பட் வாட் இஸ் தட் ஆடியன்ஸ் டசன்ட் see that goes into making such a song? அது ஃபீல் ஆயிடுமா டெஃபினட்டா. when I just felt frankly when I did the Ponniyin Selvan, I didn't get the national award. அந்த நேஷனல் அவார்டில் நிறைய அவார்ட் கிடைக்கல, ஒன்லி ஸ்டேட் அவார்டு, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, நிறைய அவார்ட் இதுக்கு இப்போ கிடைக்கணும் ஒர்க் பண்ணுறது இல்லை, பட் அது கொடுக்கணும் ஏன் கொடுக்கலன்னு ஒரு ஆன்சர். என்ன ஏன் ஒரு நம்ம ட்ரெடிஷ்னலை பிடிக்கலையா, ஒரு ஏதாவது ஒரு ஃபன்னியாக சாங் பண்ணால் பிடிக்குது, ட்ரெடிஷ்னலாக ஒரு கிளாசிக்கலை பிடிக்க மாட்டேங்குது, ஒரு ஃபியூஷனை பிடிக்க மாட்டேங்குது, ஏன் அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா யார் பாப்புலர் அதுக்கு கொடுக்குறாங்க. அந்த டைமில் யாருக்கு பாப்புலர் கொரியோகிராஃபர், பாப்புலர் ஆக்டர்ஸ் எல்லாம் அதுக்கு கொடுக்குறாங்க. சி வாட் இஸ் தட் த ஹார்ட் ஒர்க் என்னன்னு பாருங்க, விச் லுக் டிஃப்ரெண்ட். சாங்ல என்ன டிஃப்ரெண்ட்டாக தெரியுது when you're watching. நோ ரஹ்மான் சாரோட மியூசிக்கு நான் கிரேட்டாக பண்ணேன்னு சொல்லலை, பட் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ரெஸ்பெக்ட் த ட்ரெடிஷ்னலாக ஒரு நல்ல ஒரு கொரியோகிராஃபி, கிளாசிக்கல்லேருந்து நல்ல ஃபோக்கு, அதுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுங்க. டோன்ட் கிவ் வாட் யூ ஹாவ் ஹூ இஸ் பாப்புலர். அது லிட்டில் தட் ஃபீல் இஸ் தேர் ஃபார் மீ when I didn't get the Ponniyin Selvan நிறைய அவார்ட். That's what I was telling Amma. No, after Thai Kelvi, I said உங்களுக்கு இந்த நேஷனல் அவார்ட் கொடுக்கலனா ஐ திங்க் மோர் தென் யூ நான் தான் ரொம்ப அப்செட்டா இருப்பேன். டெஃபினட்டா கொடுத்தே ஆகணும். She's like இல்ல இட்ஸ் ஓகே, பிரேஸ் வாங்கியாச்சு, அது போதும். அதுதான் when Mani sir that Ponniyin Selvan and the first song he just stand up and clapped. அதுதான் எனக்கு பெரிய அவார்ட். What have you learned from him, Akka? You worked so much with him. Mani sir, what makes him Mani Ratnam? Simplicity, hard working, use your time, don't waste your time. Morning come at 5 o'clock up to 9, the good light la எவ்வளோ ஆரம்பிக்கும் போதே பேட் லைட்ல ஆரம்பிச்சா உண்மையை பண்ண முடியாது. the hard working, ஒரு திமிரு கிடையாது சாருக்கு, ஸ்டில் பிஹேவ் லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்படியே இருப்பாரு. ஒரு கேரவேன் போய் நான் இது வரைக்கும் நான் பார்க்கல, அங்கே உட்காந்து நான் பார்த்தது இல்லை. ரெடி பண்ணுங்க நான் கேரவேன் போயிட்டு வரேன்னு சொன்ன பர்சனும் கிடையாது. ஹீ ஒர்க் ஹார்ட். அங்கேருந்து கற்றுக்கிட்டது தான் நான். ஐ ஹேட் டு வேஸ்ட் டைம். ஐல் பி ஆன் டைம். 7 o'clockனா 6:45 6:50க்கு நான் இருப்பேன். when you come early you can ask questions. நாமளே லேட்டாக இருந்தால் உண்மை கேட்க முடியாது. அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டே இருக்கேன். அவர்கிட்ட ஸ்டாப்பே கிடையாது. then he's the only person give different style of choreography. He knows the different style of dance style. Okay. கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓ சார் கிட்ட இருந்து இந்த வாட்டி எந்த ஸ்டைலில் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ சாங், அவரோட சாங் தான் ரெஃபரன்ஸ். when I go to Bollywood இதெல்லாம் ஏன் சாங்கே போட்டு காமிப்பாங்க. நான் தாங்க பண்ணேன் அந்த மாதிரி, பிகாஸ் ஆஃப் மணி ரத்னம் சார். தென் ஏஆர் ரஹ்மான் சார். ஈவன் ரஹ்மான் சாருக்கு வந்து திமிருனா என்னன்னே கிடையாது. அவரது கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் நான். அவ்வளோ ஒரு சிம்பிள்சிட்டி. when you talk they'll talk only about work, not anything else. ஐ மாஸ்டர் இது அப்படின்னு போயிடுவாங்க. ஒன்லி ஒர்க் 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 ஒர்க். என்னைய கூட நினைப்பாங்க என்ன திமிரா இருக்கு, இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே. இட்ஸ் நாட் லைக் நம்ம கண்ணே கொஞ்சம் கோமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திங்க் பண்ணிட்டு இருப்போம், மாஸ்டர் முறைக்கிறாங்க, என்ன முறைக்கல, கண்ணே அப்படிதான், ஆண்டவன் அப்படி படைச்சிட்டா அப்படி சொல்லுவோம். அது மாதிரி த வே தே ஒர்க் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸ்டில் விட மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா. தே கிவிங் எ டிஃப்ரெண்ட் ஜானர், டிஃப்ரெண்ட் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் மியூசிக். சாக்டர் ஸ்டாப்பே கிடையாது. I've done like 9 films நினைக்கிறேன். Still I'm learning from it. அங்க போனா நான் அசிஸ்டன்ட் ஆயிடுவேன், மாஸ்டர் கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல நீங்க மைக் எடுத்தோனே மாறிடுவீங்கன்னு. you know who else is like that? ரவிக்குமார் அங்கிள். ஆமாம்மா, அவர் கரெக்ட். அவ்வளவு ஸ்வீட்டா இருப்பாரு. மைக் வந்தவொடனே டேய் அவ்வளவுதான், டேய் பியாரோ. ஆனா such a nice person, such a lovely person, but அந்த மைக் எடுத்தா வேற மாதிரி. நானே என் ஹஸ்பண்ட்ல ஷூட்டிங் வர மாட்டாரு, சொல்லுவார் வந்தா நீ எப்படி மதிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் யோசிப்பேன், என் ஹஸ்பண்ட் தெரிஞ்ச மூஞ்சியா இருக்கு. அதனால எந்த சிஸ்டர்ஸ் யாரும் வர மாட்டாங்க. மைக் இல்ல, நம்ம ஒர்க்ல ஆயிடும்.
இட்ஸ் நாட் லைக் அது ஒர்க் அப்படி வந்துடுச்சுன்னா அதுக்கு முன்னாடிலாம் அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஜாலியாக கலாட்டா பண்ணி பேசுவோம். அந்த மைக் பிடிச்சி ஒர்க்கில் வந்துட்டேன்னா அவ்வளோதான். அது அது நம்ம அறியாமையே ஒரு அவதாரம். டிஃப்ரெண்ட் அன்னியன் மாதிரி ஆயிடும். அம்பிலேருந்து அணியனா. அம்பியில Akka, after so many years, what keeps that creativity alive within you, Akka? ஐ லவ் மை ஒர்க். That's the main thing. அவ்வளோதான். இஃப் யூ லவ் யுவர் ஜாப் நம்மள ஸ்டாப்பே இருக்காது, போயிட்டே இருப்போம். இல்ல? And you worked across industries. What do you think is done differently? Because ellam filmmaking is the same everywhere, but enna different each industry la what is different? What have you noticed that is different? டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரினா தெலுங்குல தே ஸ்பெண்ட் மோர் மணி. அது கரெக்ட். நீங்க ஒரு 2 ஆப்பிள் கேட்டா ஒரு 2 கூட ஆப்பிள் கொண்டு வருவாங்க. கேரளால ஃபாஸ்டா முடிச்சிருவாங்க. கேரளால ஃபாஸ்டா முடிப்பாங்க. இவ்வளவு கேட்டா இவ்வளவுன்னு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான். பட் தி மலையாளிஸ் பயங்கர பிரில்லியன்ட். நீங்க அது நானே இல்ல கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸ்டோரி டெல்லிங் ஒரு சின்ன ஒரு நாட் வச்சுட்டே ஒரு படம் அப்படி ஒன்று இருக்கும். சாங் எங்க வேணுமோ அங்க இருக்கும், சும்மாவே இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு அல்டிமேட் ட்ரீம்னு கேட்டா they'll say ஓ நான் ஒரு ஹிந்தி படம் பண்ணணும். பட் வாட் டு யூ திங்க் we misunderstand about that industry? பட் ஐ ஃபீல் பாலிவுட்ல தாசிய நம்ம பீப்புள் தான் வேலை பண்றாங்க. இப்போ இல்ல. ஆமா. ஒரு கேமராமேன் இருக்கட்டும், ஒரு போனா ஒரு தெலுங்கு, தமிழ் எல்லா குரூப் இருப்பாங்க. பட் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இஃப் தே கால் மீ நோ நம்மள மதிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் அப்படி நோ அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கே டிஃப்ரெண்ட். தே டூ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க். அதை நான் அப்ரிஷியேட் பண்ணோம். லாட் ஆஃப் ஹோம் ஒர்க். நம்மள அப்படி ஒரு மாதிரி ஹாய் எப்படி தான் மாஸ்டர் ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எல்லாம் பயங்கர இங்கிலீஷ்லேயே இருக்காங்களே அப்படின்னு நினைப்போம். பட் when you know your job, definitely they'll start respecting you. But ஆனா அந்த ஹைப் இருக்கு. The way everybody comes with the coffee and the smoke here அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டைல்லாம் இருக்கும். நாம் அதெல்லாம் கிடையாது. அப்படியே நார்மலாக போய் என்ன ஷார்ட்டுப்பா அப்படின்னு வச்சுட்டு அதில் தட்டிட்டு போயிட்டே இருப்போம். பட் நம்ம பாலிவுட்ல இருந்து என்ன கற்றுக்கலாம் அக்கா? அண்ட் வாட் கேன் பாலிவுட் லேர்ன் ஃப்ரம் அஸ்? பாலிவுட்ல கற்றுக்கணுன்னா the costumes, மேக்கப், ஹேர் இங்கேயும் இருக்காங்க, டெஃபினட்டாக இருக்காங்க. எப்படி அந்த they spend more time for that, the costume இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா கேரளாவில் ஒரு 2 பர்சன்லாம் இருக்காங்க. அவங்கள மாதிரி மேக்கப் டிஃப்ரெண்ட் மேக்கப் போடுறது யாருமே இல்லை. பானு ஹூடு எல்லாத்தையும் கெட்டப் பண்ணி கொடுக்கறது அவர்தான். பாலிவுட்லேயே நிறைய மேக்கப், ஹேர், costume. I love the costumes, way they do the materials, the way they use the materials. They have money. அதுதான் அவங்க நம்ம கிட்ட கற்றுக்கிறது நிறைய இருக்கு. டெக்னிக்கலி we work more hard working, good cameramans, good technicians. அதனால தான் அவர் கேமராமேன் ரவி சார்லேருந்து, ரவி கே சந்திரன்லேருந்து, ரவிவர்மன்ல நிறைய பேர் அங்கே அப்படியே ஒரு ராஜாமா இருக்காங்கன்னா பிகாஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ். நம்ம கேமராமேன்ஸ் என்னன்னா ஒரு ஷார்ட் வச்சா இது வைங்கன்னு வைக்க மாட்டாங்க. தே நோ வாட் இஸ் அ சீன், இந்த சீனுக்கு என்ன நல்லா இருக்கும்னு தே இன்வால்வ் இன் தட். இப்போ அங்கெல்லாம் அங்கே கேமராமேன்ஸ்லாம் ஒன்ஸ் நீங்கள் டேரக்டர் சொன்னால் அப்படி வச்சுட்டு போயிடுவோம். இவங்க அப்படி இல்லை. தே லாஸ்ட் கொஸ்டின் இப்போ மாஸ்டர் இப்போ இதுக்கு எதுக்கு, அதனால தான் ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் ஐ எம் டூயிங் எவ்ரிதிங். சாங் ஆரம்பிக்கும் போது இப்படிலாம் வரும் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம கேமராமேன்ஸ் அதில் தட்டிக்கவே முடியாது. ரவிவர்மன் வந்து பொன்னியின் செல்வன்லாம் ஒரு 35 டேஸோ 140 டேஸில் 2 படம் முடியறதுல இம்பாசிபிள். டைம் ஆச்சுன்னா டக்குன்னு கேமரா கையில் தூக்கிட்டு அடிச்சிருவாங்க. அப்போ அப்படியே ப்ரௌடாக இருக்கும். அதனால தான் அங்கே நம்ம கேமராமேன்ஸ்லாம் ராஜாவாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. அம்மாவும் சொன்னாங்க. I think one of them worked with Amma, with Vijay Sethupathi sir in one film. I worked that film. Oh, you were there in that film? So she's saying it's so nice to see our people there. Yeah. From choreographer Akka, நீங்க director ஆனீங்க. Where did that spark for direction come from? Or when did you realize இல்ல நான் actually ஒரு படம் direct பண்ணணும்னு? எனக்கு ரொம்ப ஆசைப்பட மாட்டேன். அது எப்பவுமே உண்டு. பிஃபோர் ஐ காட் அ பேபி ஒரு ப்ரொடியூசர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, மாஸ்டர் நீங்கள் டேரக்ட் பண்ணணும். பட் மை தாட் இஸ் லைக் ஐ மஸ்ட் ஹாவ் அ பேபி, தென் வில் திங்க். ஹி வாஸ் 10 years வெயிட் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு. அதுக்கப்புறம் ஐ செட் ஓகே ஐ வில் டூ இட். தென் ஐ ஸ்டார்ட் த கொரியன் ஃபிலிமோட நாட் எடுத்து, பட் நாட் த எக்ஸாக்ட் ஃபிலிம் வி சேஞ்ச் இன்டு மதன் கார்கி சேஞ்ச் பண்ணார்.
தென் ஐ லவ் துல்கர் சல்மான், இஸ் மை ஃபேவரட், மை ஸ்வீட் ஹார்ட், எவ்ரி திங், இஸ் மை சன் அப்படிலாம் சொல்லிட்டே போகலாம். அவர்கிட்ட போய் கேட்டேன், பண்ண இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பண்ணலாமான்னு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் 2 ஹீரோ ஒரு ஹீரோயினா அந்த செட் இல்லை மாஸ்டர், ஐ டோன்ட் நோ இட் வில் ஒர்க். ஐ செட் அப்போ நான் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு ஆஃப்டர்நூன் சொல்லலாம்னு நினைச்சேன், ஐம் நாட் கோயிங் டு டூ இட், நீங்க வேற யாரையும் பாருங்க. ஐ எம் லைக் தட், ரொம்ப ஆசைப்பட மாட்டேன். ஓகே. அண்ட் ஐம் நாட், ஐ டோன்ட் டைரக்ட் நவ். 2 ஹீரோ ஹீரோயின்னா கஷ்டம், 2 ஹீரோயின் ஒரு ஹீரோனா அவர் என்ன விட்டு போயிடுவார் சொல்லிட்டு 2 ஹீரோயின் ஒரு ஹீரோ வச்சு பண்ணலாமா, சும்மா கேட்டு பார்க்கலாம், எப்படி அவர் பண்ண மாட்டாரு, கஷ்டம் மாஸ்டர்னு போயிடுவார்னு சொன்னேன்னா உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஐயோ ஓகே சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட் சொன்னேன், என்ன ஓகே சொல்லிட்டாரு, நான் ஓகே சொல்ல மாட்டான்னு நினச்சேன். தென் ஐ ஆஸ்க் துல்கா, he said he will do it. அந்த மாதிரி தென் அதான் சொன்னேன்ல, ஒரு டேரக்ட் பண்ணும்போது அவ்வளோ சப்போர்ட்டிவா த டெக்னீஷியன்ஸ், த ஆக்டர்ஸ், அப்பதான் ஒரிஜினலோட அவங்களோட நம்மளோட பாசம் அப்பதான் புரியும். யார் வருவா யார் வரமாட்டான்னு தெரியும். இந்த மாதிரி டைம்ல எல்லாம் யாரையும் கூப்பிட்டேன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்போம், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்போம். என் படத்தில் ஆக்ட் பண்ண நான் இல்லை மாஸ்டர் பிஸி, அப்படி வர முடியாதுன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இல்லை நான் பண்ணுறேன் பிருந்தா, யூ டூயிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், நோ ஐ வில் டூ இட்னு சொல்லி வந்தவங்களும் இருக்காங்க. அப்போ த ரியல் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். ஐ மஸ்ட் தேங்க் துல்கர் சல்மான், அதித்தி ராவ், காஜல் அகர்வால், த டெக்னீஷியன்ஸ், பிரீதா கேமரா, எல்லாம் உமனா இருந்தது, பாதி உமன் தான் இருந்தது, த எடிட்டர், எவ்ரிதிங் எல்லாருமே ஒரு சைட்ல பார்த்தா அழகான பொண்ணுங்களா சுத்தி இருப்பாங்க ஷூட்ல, அந்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் ஃபன். ஒரு ஜாலியா தான் பண்ணேன், ரொம்ப டென்ஷனா பண்ணல. ஏன்னா நான் ஒரு சாங்லயே ஸ்டோரி கிட்டத்தட்ட சொல்ல ஆசைப்படுவேன். அதனால எனக்கு வந்து அவ்வளோ டென்ஷனாலாம் ஷூட் பண்ணல, பட் நல்லா வரணும், சிம்பிளா வரணும்னு. அதுக்கப்புறம் ஆண்டவன் கையில இருக்கு. அதுவும் கரெக்ட் தான். பட் டைரக்ஷன் பத்தி வாட் எக்ஸைட்டட் யூ தி மோஸ்ட்? இட்ஸ் நைஸ். ஒரு மியூசிக் இல்லாத அப்பயும் மியூசிக் போட்டேன். சீன்லயும் மியூசிக் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஷாட் துல்கர் ஆக்ஷன் சொல்றதுக்கு 5 6 7 8 சொல்லிட்டேன். மாஸ்டர் இது சாங் இல்ல சீன் அப்படி. ஆமா இல்ல சாரி துல்கர், பழக்க தோஷம் 5 6 7 8 சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு சீன் ஏதாவது வேணும்னா மியூசிக் போட்டு எடுப்பேன். இஃப் இட் இஸ் எமோஷன் சீன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் போடுவேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை போடணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் போடுவேன். இந்த செகண்ட் ஃபிலிம் தக் பண்ணேன், அது மோர் ஆஃப் கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ரா ஃபிலிம். அதுக்கெல்லாம் மியூசிக் கம்ப்ளீட்டா மியூசிக் போட்டு தான் எடுத்தேன். பட் ஐ டோன்ட், அந்த ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாம் டெலியா யூஸ் பண்ணேன், கம்ப்ளீட்டா டெலி பண்ணி இட்ஸ் மை லுக் பியூட்டிஃபுல். செகண்ட் ஃபிலிம் ஆப்போசிட், இட்ஸ் லுக் வெரி டர்ட்டி. ஐ யூஸ் ஒன்லி பிளாக் லென்ஸ், நெவர் யூஸ் டெலி. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், இந்த மாதிரி ஒரு ஃபீல் வேணும்னு. பட் வித்தவுட் குட் டெக்னீஷியன்ஸ் வி கான்ட் அச்சீவ் எனிதிங். Even the assistant directors, everybody supported me, team effort, even my family, my husband supported me a lot when I'm directing. பண்ண முடியும் இல்ல, அது பின்னாடி தள்ளாத, he was full supportive. நீ இந்த சீன்லாம் இப்படி இருக்கு, இப்படி பண்ணலாம் அப்படிலாம் அவர் சொல்லுவார். he watch more movies. Then he was helping me completely. There are people, when it's wrong, there are people to tell. That time I must listen because I'm new to as a director. But கேட்டுப்பேன், சிசமிதா சிசம் பாப்பா இதான்ப்பா இதை இப்படிதான் எடுப்பேன் அப்படி சொல்லிடுவேன். It's interesting, very nice. Can we expect another film from you now? I'm waiting for a good story. Then okay. Get a good story, I'll direct that. Yeah. I want to talk to you a little bit about your family, because you've spoken about your husband so much. நீங்க first கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இருந்தீங்களாமே, ஏன் ஆக்சுவலி? நிறைய பேரை பார்த்து வெறுத்துட்டேன். I asked my friend that கல்யாணம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, பிரிஞ்சுவாங்க. இதுக்கு பெட்டர் கல்யாணம் ஆகாதே இருக்கலாமே அப்படின்னு. நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். நான் ஏதாவது ஊர்ல இருந்து வந்தா எங்க அம்மா உடனே ஃபர்ஸ்ட் டாபிக் கல்யாணம், அப்படி திரும்பி ஓடிடுவேன். என்ன நான் பேசிட்டே இருக்கேன் ஓடுறேன்னு கேட்பாங்க. வேண்டாம் எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம். தென் நம்ம சினிமால இருக்கோம், நிறைய பார்த்துட்டோம், சீயிங் so many people, நம்மளுக்கு அந்த இதே இல்லை. தென் ஐம் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி. அந்த தாட்ல ஒரு கல்யாணம் பண்ணணும், அது வந்து நம்ம ஒர்க்கை ஸ்பாயில் பண்ணுமா, அதெல்லாம் கூட ஒரு இது இருந்தது. எனக்கு கல்யாணமே வேண்டாம் சொன்னேன். பட் மை மதர், மை சிஸ்டர், எல்டர் சிஸ்டர், அவங்க தான் பார்த்தாங்க. சரி யாருன்னா பாருங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் எங்க அக்கா பசங்க தான் பார்த்தாங்க. கிக்கி, காயு, சுஜா, அவங்கெல்லாம் தான் பார்த்தாங்க. யாரு என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு, மொழியாண்டி ஓகே,
இஸ் குட் பட் லிட்டில் சப்பி யூ வெரி தின் அது ஒன்று யோசிச்சுங்க அப்படி சொன்னாங்க. ஓ அப்படியா. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். பார்த்தபோது we are supposed to come in a saree and all, ஆமா no? நீங்க வரலல்ல ஷுவரா? No, not at all. அவர் தான் தனியா வந்தாரு. அம்மா said wear saree. I said what's wrong with you? Why should I wear a saree? இல்ல saree கட்டணும். இல்ல சுடிதார். I said no. No. நான் எப்படி இருக்கணும், ஒரு ஷர்ட் போட்டு ஒரு பேண்ட் போட்டு வருவேன். அப்படிதான் பிருந்தா. I want to know him. அப்படிதான். அப்புறம் குஷ் அம்மா was so angry. She was fighting with me. Then she குஷ்ட ஃபோன் பண்ணி கொடுத்த. அம்மா பாரு என்ன சாரி கட். அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால இதே விட்டுட ஏன் ஃபோர்ஸ் பண்ற விட்டுடு. அப்புறம் he came. I said hi. I turned my face. Really. He was like he likes my family than me. அதனால தான். Then கலா உடனே ஏய் ட்ராப் பண்ணிட்டு வா கார்ல. I said why should I drop him? How he came, let him go. இந்த மாதிரிலாம் சொன்னேன் நான். கலா said you horrible person அப்படி சொல்லிட்டு போனான். I said what? Then I said I want to know him first. Then only I'll get married. Yeah. For 6 months I started knowing him. He's also very simple. I don't want to get married. பெரிய marriage, பெரிய receptionலாம் பிடிக்காது. Just go to Guruvayur temple. தாலி செகண்ட்ஸ்ல முடிஞ்சிரும்ல தாலி கட்டலாம். அப்படியே இறங்கிட்டா அவ்வளவுதான். அந்த பணம் அந்த இதை வந்து வேற யாருக்கும் ஹெல்ப் பண்ணலாமே அந்த மாதிரி ஒரு தாட்ல. He also like that. He likes to be simple. அதனால பயங்கர செட் ஆயிடுச்சு. But what do you think is his most admirable qualities, ka? Because I'm sure in the madri career and to be where you are, you need that partnership. Yeah. What are the qualities you really admire about him? See, there are men நம்மள நல்லா வர்றது சில பேருக்கு பிடிக்காது ஒரு வைஃபா. பட் எல்லாருமே ஃப்ரெண்டா இருக்கணும். ஐ எம் வெரி ஃப்ரெண்ட் டு ஹிம். என்னடா தான் கூப்பிடுவேன் அந்த மாதிரி தான். He was encouraging me. நல்லா பண்ணு போ தைரியமா போ. டைரக்ஷன் கூட he's the one said you can do it. Why you think you can't do it? No, he forced me. Then he's supportive. When I'm working he never call me. He knows I never pick up. When I'm working anything he message I can call. ஒரு ஹஸ்பண்ட் அது கேட்க மாட்டார். பட் he'll tell me. Only in the evening or night pack up ஆயிட்ட அப்புறம் I'll tell hi என்ன பண்ற அவ்வளவுதான். We are like very friend. ஒரு இதா கிடையாது. பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் தலை தீபாவளி தலை ஓணம்லாம் இல்லவே இல்லை. எல்லாம் வெளியில இருந்த. அப்ப சம்டைம்ஸ் அந்த டைம்ல வந்து got married எதுலயும் இருக்க மாட்டேங்கிறேன் என்ன. I said my work. I told you I love my work. I was like this. அப்படி he started knowing me. Then now also he just ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வந்தா கூட போர்டிங் பாஸ் இருந்தா கூட கூட எனக்கு போர்டிங் பாஸ் எடுத்து கூடன்னு. he support me completely. சப்போர்ட் மீ. ஏதாவது ஹெல்ப் பண்ணா அப்படியே பண்ணுவாரு. he knows எனக்கு மற்றதெல்லாம் தெரியாதுன்னு தெரியும். தென் he works is ஆன்லைன்ல ஒர்க் பண்றவர். then he take care of the kids. It's not easy to take care of the kids. It's not at all easy. The way he take care. கொஞ்சம் ஈஸியா விட்டுருவாரு. நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பேன் வீட்டுல. அவ்வளவுதான். வீட்டுல இருக்கும்போது ஸ்ட்ரிக்டா இருப்பேன். இல்லைன்னா ஃபன்னாவும் இருப்பேன். அக்கா பசங்கிட்ட எல்லாம் பயங்கர ஃபன். எல்லாம் ஹாய் மொழி ஆண்டி இல்ல பெந்தா பிருந்தா அப்படிலாம் கூடுவாங்க. எனக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் நீட் ஒரு பார்ட்னர் வரணும்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் இஃப் யூ ஃபைட் ஆல்சோ எவ்ரிபடி வில் ஃபைட். இஃப் ஐ ஃபைட் ஆல்சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வில் ஃபர்கெட் வாட் நம்ம என்ன சண்டை போட்டோமா அப்படின்னு மறந்துடும். தென் இஃப் ஐ ஃபைட் ஆல்சோ ஹீல் கம் அண்ட் டாக் டு மீ. நான் போய் பேசுறேன்னா ஹீல் கம் அண்ட் டாக் டு மீ. இஸ் லைக் தட். எதுக்கு அவ்வளோ இஸ் வெரி கூல். நான் ஒரு 100 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை தான் பேசுவார். ஏதாவது சண்டை பண்ண சொல்லிட்டு போயிடுவார். இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு நடந்து போறேன். இது இப்ப கூட இருக்கும். நான் பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு. அவன் என்ன பார்த்தா ஒரு பையன் அப்படியே இருக்கான். இன்னொரு பையன் என்னடா பண்ற என்ன பண்றேன்னு கேட்கறேன்டா. ஓகேம்மா ஐம் ஹியர் அப்படின்னு. இப்போ இருக்க ஒரு பையன் நிறைய பேசுவான். ஒரு பையன் அப்படியே கூலா இருப்பான். Like need family to support. What would you tell a woman who is looking for the right partner? என்ன qualities கண்டிப்பா இருக்கணும்? What would you say tell her? First understand பண்ணணும் வைஃப. ஒரு ஈகோ இருக்க கூடாது. நீ இந்த வேலை பண்ணணும், நீ சமைக்கணும், நான் இது பண்ணணும். ஒரு வைஃபும் வேலைக்கு போயிட்டு வரா. ஷேர் யுவர் ஒர்க். நோ ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் எங்க இல்லையோமா அங்க வாழவே முடியாது. That's very true. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தாலும் ஒரு வைஃப் நீ பொண்டாட்டி ஹஸ்பண்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்காதவங்க இருக்காங்க. அதெல்லாம் தப்பு. ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஹியூமனா ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் எங்க போகுது
ஈகோ வருதோ அங்க லைஃப் நிக்காது. இட் வில் ஸ்டார்ட் பிரேக்கிங். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ட்ரூ. நான் டாக்கிங் அபௌட் யுவர் சன்ஸ், தே டீனேஜர்ஸ்ல அந்த டீனேஜ் எப்படி போகுது உங்களுக்கு? ஐயோ வாலுப்பா, ஒரு பையன் ரொம்ப வாலு. ஹாய் அப்படின்னு, எங்க இருக்க? நான் கிளம்பிட்டேன். அது இந்த வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. எப்போ வெளியே போறாங்க, எப்போ வெளியே உள்ள வர்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. டிஃபிகல்ட் டு ஹேண்டில். இட்ஸ் நாட் ஈஸி. ஆம்பளை பசங்க, பொண்ணு பசங்கன்னு இல்லை, நம்ம அப்படியே ஊருக்கு போயிட்டு அப்படியே வரும். பயங்கர அஃபெக்ஷன்லாம் கொடுப்பாங்க. ஆமா, அது வேற. அவங்க அப்பா ஊருக்கு போயிட்டு வந்தா அப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எப்பயோ போகும்போது, ஹலோ அச்சா வந்திருக்கீங்களா? நாங்க போயிட்டு வந்தா, யூ கோயிங் டுடே? ஓ ஓகே பாய். வென் யூ கம்மிங்? நான் வந்து கூட இருப்பேன் தெரிஞ்சிருக்காது. ஃபோன் பண்ணி எப்படி அம்மா இருக்க? நான் தான் அப்படி ஃபீல் பண்ணுவேன். ச்சே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு வரும். என் பசங்க, அம்மா எப்படி இருக்க? உன் கால் எப்படி இருக்கு? யார் ஓகேயா? ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. அது அவ்வளோதான் விட்டுறணும். பாய்ஸ் வேற. ஆமா ஆமா சுத்தம். ஆமா. பட் அக்கா, நீங்க அவங்க பிறந்தோடனே 2 மாசத்துலயே நீங்க வேலைக்கு போயிட்டீங்க. Did you ever feel that mom guilt ka? Definite. Because twins, you know, twins is not easy. ரொம்ப கஷ்டம். ஐயோ, 20 months அப்பாட்டே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ட்வின்ஸ் எல்லாம் சுத்தம். ஐயோ, will get ஒரு மாதிரி தலை சுத்தும். அந்த மாதிரி எல்லாமே இட்ஸ் நாட் ஈஸி. உமனே ஒரு கிரேட். அம்மனோட பவர் அவங்களுக்கு. ஆமாமா. ஷூட்டிங்க்கு அப்படி கிளம்புவேன். கார்ல ஏறும்போது அந்த கிட் டாட்டா சொல்லும் போது அழுதுட்டே போவேன் ஏர்போர்ட்டுக்கு. அது நம்ம சொல்ல முடியாது இல்லை, வெளியே. ஐ கிரை, அப்படியே அழுதுட்டே போவேன். அந்த அந்த கை காமிக்கும் போது அவ்வளோ ஒரு ஃபீலிங் இருக்கும். வீட்டுக்கு வரும்போது அப்படியே ஃபீலிங் ஆயிருக்கும். இப்போ அப்படியே வளர்ந்துட்டோன்னே பழகிடுச்சு. ஹாய்டா, ஐ லவ் யூடா தாங்கன். ஓகே, லவ் யூமா. சொல்லணும்ல, லவ் யூ சொல்லிடுறேன். பட் நீங்க சொல்லிருக்கீங்களா உங்க சிஸ்டர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பட் அவங்க இல்லாம you couldn't have gone back to work. 2 sisters, they are god to me, like Jayanti and Nimi. ஜெயந்தி அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா குழந்தை பிறந்த உடனே ட்வின்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி. நாங்க ஆயா அந்த மாதிரிலாம் வைக்கல. பிறந்த உடனே அவங்க தான் நைட் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் ரெய்னிங் ஆல்சோ ஷீ வில் கம் இன் த பைக் ஃபுல்லா நனைஞ்சிட்டு வந்துட்டு. அம்மா வாஸ் தேர் தட் டைம். ஷீ யூஸ் டு டேக் கேர். ஏன்னா ஒரு குழந்தை அழுது 5 நிமிஷத்துல இவன் அழுவான். இவன் அழுத உடனே ட்வின்ஸ்னால இதை டக்கு டக்கு டக்குன்னு மாறுமா. நான் ஹாயா அப்ப கூட ரெஸ்ட் எடுப்பேன். ஜெயந்தி பால் கால அப்படி சொல்றேன். ஜெயந்தி அது எவ்வளோ ஒரு மோசமான வேற இருந்திருப்பேன். பாவம். அவங்க மார்னிங் வந்து என் சிஸ்டர் நிம்மி வந்துருவா. அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு தான் டைம் சொல்லுவேன். யார் விடுவால. லைக் ஜெயந்தி வாஸ் தேர் லைக் 2 years. 2 years or 3 years every day night she will come and stay with me. நான் இருந்தாவும், ஏன்னா நான் ஷூட்டிங் போய் டயர்டா இருப்பேன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து டேக் கேர் எடுப்பாங்க. அது ஐயோ, ஐ மஸ்ட் தேங்க் தெம். அந்த வில்லேஜ் இல்லாம ரொம்ப கஷ்டம். ஐயோ, அது 2 பேர், நிம்மி அண்ட் ஜெயந்தி, ஆர் ரொம்ப உண்மையானவங்க. நிம்மி மதர் டெரஸா மாதிரி அந்த ஹோல் ஏரியாக்கே. நேத்து கூட கடைக்கு போயிட்டு வந்து, இந்த கடையில யாராவது வாங்குவாங்களா பாவம். நான் ஃபர்ஸ்ட் நீ வேற ஏதாவது யோசி. எல்லா கடை அந்த மாதிரி ஒரு நைஸ் ஹியூமன். Jayanti is very straightforward. Kiki's mother. Very straightforward. The way she helps everybody. உங்க கிராண்ட்மா மாதிரி தான். என்ன குண்டா இருக்க, என்ன இது சாப்பிட்ற, ஏன் அது சாப்பிட்ற, ஏன் இது சாப்பிட்ற. ஒரு வாட்டி கூட நல்லது சொல்லவே மாட்டேன். அந்த சாங்ல எதுக்கு அந்த கிளாத் சுத்தன, நல்லாவே இல்லையே அப்படின்னு இப்படி சொல். She also dancer. அப்படியே என்கரேஜ் பண்றதோட எதெல்லாம் தப்போ அதை காமிச்சு கொடுப்பாங்க. பட் த கிட்ஸை டேக் கேர் எடுத்தது மறக்கவே முடியாது. அவங்களுக்கு நான் லைஃப்ல எவ்வளவு பண்ணாம பத்தாது. Still now நிம்மி who take care. சடனா 3-4 சிஸ்டர்ஸ் இங்க வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இருந்து நாங்க அப்படியே ஒரு 2-3 days அப்படியே ஹாப்பியா இருந்துட்டு போவாங்க. பட் that's the most amazing part. like அவ்ளோ சிஸ்டர்ஸ் இருந்து அதை ஷேர் பண்றது, அந்த சண்டை போடுறது. ஏதாவது பிரச்சனை உடனே யாராவது உடனே வருவாங்க. தென் அக்கா பசங்களும் ஸ்டில் கீர்த்தி, ஸ்ருதி, மகா, அவங்களாம் டக்குன்னு எதாந்துன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிற்பாங்க. காயு, சுஜா, அவங்கள கூட எல்லாருமே தான். ஏதாவது நான் ஒரு அழுதோ ஏதோ ஃபீல் பண்ணா இங்க வந்து ஃபர்ஸ்ட் நிக்கிறது. பிகாஸ் ஐ ஹேட் அன் ஆக்சிடென்ட் இன் த லெக் 2 years back. I broke my leg in New Zealand. I had an operation there. நான் ஃபோன் எடுக்கல. I don't want to take the phone because I don't want any sadness. Because நான் கொஞ்சம் தைரியமா இருந்துட்டு இருக்கும்போது, ஹலோ மோலி எப்படி இருக்க எல்லாம் சொல்ல வேண்டாம்னு ஃபோனே எடுக்கல.
இந்த கிட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, கிட்ஸ் இல்ல தே grown up now. சிஸ்டர்ஸ் யாரையும் பேச விடல. ஏன்னா அவங்க அழுவாங்க சொல்லிட்டு, அவங்களெல்லாம் பேச விடல. நான் டூயிங் எ வீடியோ கால் in the hospital. Jayanti turned her face. Nimi turned her face. அச்சோ. They don't want to talk to me because they'll cry. Because they said, கீர்த்தி என்றால் அவங்க கிட்ட பேசி அழுது ஏதாவது ஓவரா ஆக்ட் பண்ணீங்க I can பண்ணீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க imagine. அந்த மாதிரி சொல்லி அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சேன். தே ஆர் ஆல்சோ வெரி ஸ்வீட். பட் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மதன் மாதிரி, கிக்கி இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஐ ஷேர் எவ்ரி திங் டு தேம். Okay. என்னை ஃப்ரெண்டாக தான் பார்ப்பாங்க. அதனால ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு ஃபீலிங், ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது நடந்தானா கூட அவங்க கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். Oh. So they're your first phone call. யா Yeah. யா யா Being a mom of 2 boys, Ka, what kind of men do you hope they'll become? நல்ல பசங்களா ஆகணும்னு நினைக்கிறேன். நல்ல பசங்களா வருவாங்க. ஐ வாண்ட் டு அவங்க வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு உமனை ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். உமனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். டேக் கேர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ். அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ கூட நம்மளுக்கு இப்போ அவங்களுக்கு புரியாது, போக போக புரியும். ஒரு மதர் ஃபாதரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். வெளியே போனால் பெரியவங்களுக்கு ஒரு மிஸ்டேக் த பிளெஸ்ஸிங் ஃப்ரம் தேம், Yeah. அதெல்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன். பிளெஸ்ஸிங் ஃப்ரம் தேம், இந்த பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் ஃபோர்ஸிங் எம் டு டூ இட். அது மென் வந்து சிலதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில், இப்போ இருக்கிற இதில். ஐம் ஸோ ஹாப்பி விஜய் சார் இஸ் டூயிங் ஸோ மச் Yeah. ட்ரக்ஸ் அதெல்லாம் இது பண்ணும்போது ஐம் ஸோ ஹாப்பி. பிகாஸ் இப்போ இருக்கிற கிட்ஸ்லாம் பயமாக இருக்கு. ஆமா. See, they're not going to tell what they're going to do it. Yeah. But we don't know what they'll meet so many friends and everything. But என்னன்னு தெரியாது. இப்போ விஜய் சார் மாதிரி வந்துட்டு இந்த ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி ஆஸ் அ மதர். Yeah. இல்ல மதரா ஓ Correct. ஆமா. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு. That's very true, Laka. But what would you tell? I mean, what is it, at least in this generation, Laka, what is the most important thing to teach boys about women? டெஃபினட்டா அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் பண்ணணும். வேற ஏதாவது தப்பு நடந்தா கூட நீ போய் நிக்கணும். வேற ஒரு பாய் ஒரு கேர்ள்ட்ட ஏதோ இதானா கூட யூ மஸ்ட் கோ அண்ட் ஸ்டாண்ட் ஃபார் தட் கேர்ள். நோ, Yeah. ஐ ஆல்வேஸ் டெல் தட் யூ கோ அண்ட் ஸ்டாண்ட், யூ டேக் கேர் ஆஃப் தெம். அதுதான் ஃபர்ஸ்ட் மெயின். உமனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். பிகாஸ் எங்க வீட்டில் நிறைய பொண்ணுங்க தான் ஆமா. பையனோட. Actually, இல்ல. ஆமா, அவங்க எல்லாம் கசின்ஸ் அவங்களோட தான் ஜாஸ்தி இருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ சிலதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. குஜராத் ஒன் அண்ட் ஆல் 52 மென்லாம் ஒருத்தன் கூட நல்லவனா இருக்க மாட்டான். இல்ல Scary, இல்ல? இட்ஸ் வெரி ஸ்கேரி. இப்போ இந்த உலகத்துல மென்னு உமன் சாரி பாய் கேர்ள் எல்லாத்துக்குமே தான் டேஞ்சரா இருக்கு இப்போ இந்த ஆமா. காலத்துல. That's what I was telling Amma the other day. I said we talk about in the good touch, bad touch சின்ன வயசுல இருந்துல. I said அது கேர்ள்ஸ்க்கு மட்டும் இப்ப சொல்லி கொடுக்க கூடாது. You have to teach the boys பாய்ஸ் ஆல்சோ. also. ஐம் டெல்லிங் யூ நோ. இப்போ அதான் பயம், எல்லாமே பயமா இருக்கு. ஆமா. என்ன புரிஞ்சுக்கணும். அந்த என்னன்னா அந்த சின்ன வயசுல புரிஞ்சிக்க டைம் எடுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டா சூப்பர். That's சில true. பசங்க சின்ன வயசுலயே அந்த மெச்சூர்டா இருப்பாங்க. சிலது ஒன்று கிட்டா இருக்கும். இப்போ என் 2 பசங்களே ஒன்று ரொம்ப கிட்டா இருக்கும். ரொம்ப ஒன்று 5 வயசு பையன் மாதிரியே இருப்பான். ஒருத்தன் பயங்கர புத்திசாலியா இருப்பான். ஐ நோ திஸ்ன்னு. ஒருத்தன் எல்லாத்துக்குமே தலையாட்டுவான். புரிஞ்சுதா இல்லையா? என் ஹஸ்பண்ட் மாதிரி தான். நான் இவ்வளவு பேசின புரிஞ்சுதானா? என்னடா கண்ண ஆக்ஷன் பண்ற, வாயை திறந்து சொல்லேன்டான்னு. நல்ல பசங்களா வரணும், அவ்வளவுதான். கண்டிப்பா வருவாங்க. I want to talk to you about your friendship with Kush aunty. ஐயோ, How did you all become friends? எப்படி ஆனீங்க friends? ஃப்ரெண்ட்ஸ் we are 40 years ஃப்ரெண்ட்ஸ். அசிஸ்டண்டா இருக்கும்போது ஒரு மிக்கி மவுஸ் இயரிங் போட்டிருந்தேன். அதில் கூட அவள் ஹீரோயின், நான் அசிஸ்டன்ட். அப்போ கூட எவ்வளோ அல்பம் பாருங்க. நேரம் வந்து ஐ லவ் திஸ் மிக்கி மவுஸ் அப்படின்னு கேட்டு யூ வாண்ட் இட்னா எஸ்ன்னு சொல்லிட்டா. யாரா சொல்லுவாங்க, சரி எடுத்துக்கோ அப்படி கொடுத்துட்டேன். அதுலேருந்து வி பிகேம் ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ். பேசி 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 வி ஸ்டார்டட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோலே தெரியும் மூடு. மூடு. You know, நான் இது கண்டிப்பா சொல்லணும். நான் கேட்டப்ப she said the same thing. அந்த ஹெலோலயே தெரிஞ்சிரும் மூட. ஹலோ ஹலோ அப்படின்னு. என்ன சரியில்லையா, என்னாச்சு உனக்கு, உடனே அதான் கேட்போம். என்ன மோல் ஏன் அப்செட்டா இருக்க, உடனே அந்த ஹலோலயே சொல்லுவா. குஷ் என்ன
மூடு சரியில்லையே, ஹலோ நல்லா இல்லையே அப்படின்னு. தென் டக்குன்னு 2 பேருமே ஒரே வார்த்தையில நெறைய பேசுவோம். ஏதாவது பேசினா 2 பேருமே அந்த ஜாயிண்ட் வேர்ட் போய் இடிக்கும் தெரியுமா? அந்த மாதிரிலாம் இருக்கும். தென் ஷீ இஸ் எவ்ரிதிங் டு மீ. Yeah. என் சிஸ்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல சோல். நான் போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து சில எல்லாமே பண்ணுறதுன்னா குஷு தான். ஏன்னா எனக்கு போய் என் சைஸ் எனக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி இது. தென் ஒன் மோர் திங், ரொம்ப ட்ரூ. நாங்கள் சண்டை போட்டுப்போம், திட்டுவோம், ஆனால் ஈஸியாக எடுத்துப்பா. நானும் ஒன்றும் பயங்கரமாக திட்டுவோம் அவளை, இப்படி பண்ணுற நீ அப்படி பண்ணுற அப்படின்னு. அது வந்து சில பேர்னா இரிட்டேட் ஆகி கோவம் வரும், ஆனால் கோவப்பட மாட்டா, ஈஸியாக எடுத்துப்பா. நான் அவளை அடிச்சிருக்கேன், அவன் என்னை அடிச்சிருக்கான். இரிட்டேட் பண்ணும்போது ஒரு அடிச்சா, ஒரு வாட்டி வேற ஏதோ தப்பு பண்ணா அவளை அடிச்சுனா. இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மீறின ஒரு சிஸ்டர்லி பாண்ட்ல. யா, சிஸ்டர் கூட வராது, சிஸ்டர் கிட்ட அது பண்ண முடியாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், அது போன ஜென்மத்தோட லவ் கண்டினியூஷன் நினைக்கிறேன். ஷீ இஸ் எவ்ரிதிங் டு மீ. ஐ எம் யுவர் ஒரு பேர் வாங்கினா அவளும் ஒரு காரணம். பட் அக்கா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் ஒரு 1 month 2 monthலயே உடஞ்சு போயிடும். பிகாஸ் எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு டைம் இல்ல, நாங்க ஒரே பேண்ட்வித்ல இல்ல. பட் இவ்ளோ வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்க. வாட் இஸ் தி சீக்ரெட் பிட்வீன் சஸ்டெய்னிங் சச் அ ஃப்ரெண்ட்ஷிப்? டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். நான் சொன்ன கல்யாணம் பண்ணும்போதும், when I was குழந்தை பிறக்கும்போது I said I want Kush to be with me. Yeah, I remember that day because like I said, no, appadan school la irundom and I had seen auntie and I was like, oh, she was in a hurry. So I said, oh, are you going somewhere? She like, illa, Molo had a baby. She had baby boys. I'm going to the hospital. When I'm going to the operation theater, I said, let Kush come, then I'll go. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட். குழந்தைங்க சின்ன வயசுலலாம் நகம் எடுக்கிறதுக்கு அவளுக்காக வெயிட் பண்ணுவேன், வந்து கடிச்சு எடுத்து கொடுத்துட்டு இருப்பா. இப்போ இவ்வளவு பெருசாயிட்டாங்க. அவ இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், என்னன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது என் லைஃப். எல்லா விஷயத்துலயும் இந்த விஷயம் இல்லை. எங்ககிட்ட 2 பேர்ட்டையும் சீக்ரெட்னு ஒண்ணுமே கிடையாது. அதுமாதிரி நாங்க அடிக்கடிக்கு வெளியே போறது, இப்போ கல்யாணத்துக்கு தான் ஒன்னா எல்லாரும் போனோம், அடிக்கடிக்கு போறது, அடிக்கடிக்கு இது இல்லை. ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுலயே அந்த குட் மார்னிங், ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் 5 o'clock அவ தான் இருப்பா. She'll also send from the flight photos. போட்டோ எடுத்துட்டு போர்டட் லேண்டிங். நானும் போட்டோ எடுக்க மாட்டேன், போர்டட் லேண்டிங். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிபடி வில் கெட் இரிட்டேட். ஷட் அப் யா, போர்டட் லேண்டிங்லேயே இருக்கீங்க 2 பேரும். நம்ம எங்க இருக்கோம் தெரியறதுக்கு. ரொம்ப பேசுறதோட இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல பேசிப்போம். சில சமயம் அதை ஒரு ஃபுல் நைட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு சுஜாதா வீட்டில், இல்லை குஷ், ஆர்த்தி, லைக் மீ, அனு, எல்லாருமே ஈவினிங் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். குஷுக்கு 9:30 10க்கே தூக்கம் வந்துடும், அப்படியே சாமி ஆடுவா. நாங்க அப்பதான் பிரைட் ஆயிடுவோம். 4 o'clock மேல அவ பிரைட் ஆயிடுவா காலையில, நாங்க அப்பதான் தூக்கம் வரும். இட்ஸ் லைக் அவ தூங்கும் போது நாங்க எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். பாவம் அதையும் அப்படியே பொறுத்துப்பா. அவ ரவுடி வெளியே, ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்ல, பட் தைரியம். I learned from her. தைரியமா இருக்கணும். But what a journey Kashi said. What fantastic. ஏதாவது ஃபீலிங், ஏதாவது அப்செட்னா அவளுக்கு ஃபோன் பண்ணா போதும், எனர்ஜி கொடுத்துருவா. எனக்கு கால் அடிப்பட்ட போது கூட யார்ட்டையும் பேசல, ஒரு கால் வந்தது, ஜஸ்ட் வீடியோ கால் டு அனு அண்ட் குஷ் அவங்க பண்ணாங்க. அப்படியே மைண்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒரு ஃபன் ஆக்கிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற பேஷண்ட் கூட உள்ள வந்துட்டு, why is she shouting so much அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. they'll change me if you're upset also. நான் ஏதாவது அப்செட், எனக்கு கேப் இருந்ததுன்னா உடனே வீடியோ கால் பண்ணுவேன். அவங்க பேசுறத பார்த்து சிரிச்சுட்டே இருக்கலாம். we laugh only with friends, and true ones. அது ஓப்பனா. ஆமா இல்ல, அவங்கள பார்த்தாவே சிரிப்பேன், எதுக்கு சிரிப்பேனே தெரியாது, சிரிச்சுட்டே இருப்பேன். நான் எங்கேயோ படிச்சேன், when you call somebody, when you're crying and calling somebody, and when you're cutting the call, you cut the call laughing, means they're true friends. Yeah, that's true. We laugh a lot. When you're choreographing, no, you want to make your heroines look sexy, but it shouldn't cross that line. How do you make sure that doesn't happen? It should not look vulgar. Always see how you keep an angle. Angle la தான் இருக்கு vulgarity-யும் sexy-யும்.
சில பேருக்கு காஸ்டியூமில் சின்ன ட்ரெஸ் போட்டாலும் செக்ஸியாக இருக்காது, சில ம். பேருக்கு அது செக்ஸியாகவே இருக்கும். ஹவ் யூ ஹேண்டில் ஷுட் நாட் லுக் வல்கர். நம்ம கேமரா லென்சிங்லேயும் இருக்குது அவங்கள காமிக்கிறது. ம். தென் ஐ லைக் ஷோயிங் மை ஹீரோயின் பியூட்டிஃபுல் ம். ஆல்வேஸ். Yeah. ஏன் அவங்களும் அழகா இருக்கணும், ஹீரோ அழகா இருக்க மாதிரி அவங்களும் அழகா கரெக்ட் இருக்கணும். தான். அது கண்டிப்பா இல்லக்கா. My last few questions அக்கா to you and they are powered by naturals. If உங்கள டேலண்ட்டுக்கும் டிசிப்ளினுக்கும் ஏதாவது சூஸ் பண்ண சொன்னா ஏதாவது ஒண்ணு, which was more important, talent or discipline? டிசிப்ளின். Why? டிசிப்ளினா இருந்தால் தான் டேலண்ட்டாக வர முடியும். ம். இல்லை, Yeah. பிஹேவியர் சரியில்லைன்னா நல்லா வர முடியாது. ஏன்னா எவ்வளோ நல்லவன் தான் அவன், நல்லா பண்ணுறான் ஆனால் இதுதான் தாங்கலை, ஒரு டிசிப்ளினே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ திங்க் பிஹேவியர் இஸ் ஃபர்ஸ்ட், ம். அதுக்கப்புறம் தான் டேலண்ட் அப்படின்னு நிற்கும். ரொம்ப டேலண்ட்டாக இருந்து பிஹேவியர் சரியில்லைன்னா எங்கே என்ன என்ன பண்ணுறது, அதுவும் அது யூஸ் correct. இல்லை. True. What is the best advice you've ever received? கேட்டுட்டே இருப்பேன் அட்வைஸ், ஆனா எல்லா அதான். சிஸ்டர்ஸ் கிட்டயும் அட்வைஸ். ஆனா அதுல பெஸ்ட் ஸ்டாண்ட் அவுட் அட்வைஸ்னா எது? கோவப்படாத, ஆ. ஒர்க் ஹார்ட், ம். அது மாதிரிலாம். அம்மா நிறைய கிட்ட ஏதாவது அட்வைஸ் இருக்கா அக்கா? தைரியமாக இருக்க சொன்னது. அம்மா வந்து இஃப் யூ கம்மிங் அட் 1 o'clock ஆல்சோ, எல்லா அம்மா என்ன சொல்லுவாங்க, 1 o'clock பார்த்து ம். போகாத, ம். கேர்ஃபுல்லாக வா. வேலைக்கு முடிச்சுட்டு நான் கார் ஓட்டிட்டு தனியாக, அப்போ ஒன்றும் தைரியமாக இருந்தது உண்மையாகவே. ஒரு 2 o'clock 1 o'clock வந்தால் கூட வா, தைரியமாக இரு. இப்போ நான் கார் ஓட்டிட்டு ஒரு வாட்டி ஐ ஸ்டில் ரிமெம்பர் மதர் வாஸ் சிட்டிங், ஐ வாஸ் டிரைவிங், ஒன் பர்சன் வாஸ் ஓவர்டேக்கிங் ம். காரில். ஐ ஜஸ்ட் saw him. எனக்கு அதெல்லாம் விட மாட்டேன். ம். தென் ஐ ஸ்டார்டட் டிரைவிங் ஃபாஸ்ட். வாட் ஷி செட், நோ டிரைவ், அவனை ஜெய் போ I அப்படி like சொன்னா. that. ஐ ஜஸ்ட் வெண்ட் லைக் தட். ஐ டிட் திஸ் டு ஹிம். ஆ. இப்போ டீசெண்டாக சொல்கிறேன், நான் வேற எதாவது பண்ணியிருப்பேன். டீசெண்டாக பாய்டா ஆ. அப்படி சொல்லிட்டு போனேன், சேஸ் பண்ணிட்டு. ஆ. மை மதர் வாஸ் நெக்ஸ்ட் டு மீ, ஷீ ஆ. கேன் டெல், எதுக்கு வம்பு, ஏய் போ ஆ. தெரியுமா, அவனை ஜெயிச்சு காமி, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு. அதெல்லாம் நான் அந்த தைரியம் தான். இல்ல? இல்லைன்னா சினிமாவில் 300 400 மென் எல்லாம் சமாளிக்க முடியும். கரெக்ட்க்கா. அது சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங். Yeah, yeah, yeah. ஓகே, ஐ ஹேவ் ஒன் ரேபிட் ஃபயர் ரவுண்ட். நீங்க ஆ. ஃபாஸ்டா சொல்லணும். ஆ. சரியா? டான்ஸ் ஆர் சைலன்ஸ்? டான்ஸ். காஃபி ஆர் சாய்? காஃபி. எக்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ்? எக். மார்னிங் ஷூட் ஆர் நைட் ஷூட்? நைட் ஷூட். One actor who surprised you the most while dancing? விஜய். One actor who made rehearsals most fun? மோஸ்ட் ஃபன். Mm. ஃபன் அன்சிகா. One choreography you're most proud of? அடியை ஃப்ரம் கடல் மூவி. One choreography you wish you got more appreciation for? I think you answered that. பொன்னியின் செல்வன். First thing you notice about a performer? பாடி லாங்குவேஜ். One word your sisters would use to describe you? They're proud, but they never tell. One word your children would use to describe you? Amma, stop irritating me. One dream you're still chasing? I never dream too much. வாட்ஸ் என்ன வருதோ அதை லைஃப்ல அப்படியே அதை இது பண்ணிட்டே போயிடும். பட் அது ஒரு ட்ரீம் இருக்கும்லக்கா, ஐயோ இது நம்ம அச்சீவ் பண்ணணும்னு. இல்லவே இல்லை. இல்லையா? கொரியோகிராஃபரா ஆனுன்னு வந்தது, அது எதோ போயிட்டு இருக்கா அப்படியே போயிட்டு இருப்பேன். பொறுத்துக்கு அப்படியே வரணும் அந்த இது அந்த மாதிரி எனக்கு கிடையவே கிடையாது. அதான் ரொம்ப ஆசைப்படக்கூடாது. Okay, you need to finish the sentence. Life has taught me that dash dash. இப்போ இருக்கிற லைஃப் taught me must be really careful with people. I think everyone has learned, especially this year. Now, everybody has learned. Yeah. But thank you so much, Akka. It really means a lot that you did this. Yes, very sweet. Thank you. Good questions. Thank you.